வணக்கம். நான் உங்கள் ஹிட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகவம்சம் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட மெய் தோழி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். கமிட்டாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு 1/2 நூற்றாண்டுக்கு அடுத்து பார்க்குறோம். அடுத்தவங்கள எப்ப ரெகுலரா வருவீங்களா? இன்னொரு 1/2 நூற்றாண்டு எடுத்துக்குவீங்களா? இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு திருப்பி அவைலபிளா இருக்க மாட்டேன். ஏன்னா, இப்பதான் பழைய ஜாப குயிட் ம். பண்ணிட்டு அடுத்த ஜாபுக்கு போறேன். ஸோ திருப்பி அங்க போய் செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, ஓகே. பட் அப்பப்ப தலைய காட்டிட்டு போறேன். கவலைப்படாதீங்க. ம். சரி, பரவால்ல. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்கலான்ட்டு இருக்கோம்? என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் பாவங்கள் லேடீஸ் வெர்ஷன். சரி, ஓகே. இதோட ஆக்சுவல் டைட்டில் வந்துட்டு இத கொஞ்சம் பாலிஷ்டா வந்து இம்பாக்ட் ஆஃப் ரிமோட் வொர்க் ஆன் வொர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்கும்னா, ஒரு மாரி இவங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்த புலம்ப போறாங்க. இத்தன நாள் வரல இல்லையா? ஒரு 1/4 நூற்றாண்டா இவங்க கால் வைக்காம இருந்த காரணம் என்ன? ஏதுன்றத பத்தி பேச போறாங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம, இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்துட்டு ஒர்க்ன்றது எப்படி இம்பாக்ட் பண்ணுது இப்ப இருக்கிற சொசைட்டில வந்துட்டு. எப்படி ஒரு இண்டிவிஜுவல எந்த அளவுக்கு அவங்கள ஒரு புஷ் பண்ணுது. அது பாசிட்டிவ்ன்றத தாண்டி நெறைய நெகட்டிவ் எஃபெக்ட்டும் இருக்குது. ஸோ, அத பத்தி தான் நாங்க உள்ள டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி வந்துட்டு சீசன் 2 நாங்க ராப் அப் பண்றோம். ஸோ, அதனால வந்துட்டு சீசன் 2 வந்தோட Q&A பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழ பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து Google ஃபார்ம் நீங்க லிங்க் இருக்கும். அங்க வந்து நீங்க குடுக்கறதுனாலும் குடுக்கலாம். உங்க பேர் தெரிய வேணாம்னா நீங்க அங்க குடுக்கலாம். இல்ல என் பேரோட சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அங்கேயும் கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னா Discordல வந்து ஃபினாலே கொஸ்டினுக்கு தனியா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்க அங்கேயும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த எபிசோட் வந்தா ஒரு 20 டேஸ்க்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் நாங்க எடுப்போம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த கொஸ்டின்னாலும் தாராளமா நீங்க கேட்கலாம். சரி, ஓகே. எபிசோட் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஃபைன். நான் இப்ப என்னோட ராண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி எங்க தலைவர் சொன்ன மாரி நீங்க வந்து உங்களோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேளுங்க. நாங்க சீக்கிரமே அதுக்கு ஆன்சர் பண்ணிர்றோம். ஸோ இன்னைய டாபிக் வந்து ஒரு ஒரு ரிமோட் வொர்க் ஒரு வீட்ல இருந்து வொர்க் பண்றவங்களோட மைண்ட் செட்ட பத்தி தான் நான் வந்து ரன் பண்ண போறேன். நான் ஒரு 3 இயர்ஸா நான் வந்து வீட்ல இருந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பிஃபோர் மேரேஜ் நான் வந்து வீட்ல இருந்து வொர்க் பண்ணும்போது இட் வாஸ் வெரி ஈஸி. எனக்கு வந்து என்னோட வொர்க் வந்து எந்திச்சிக்கிறது, வீட்ல சின்ன சின்ன வேலை பண்றது அண்ட் ஆஃபீஸ் வொர்க் பார்க்குறது. ஸோ என்னோட இன்புட் அதிகமாவே இருக்கும். அதுக்கேத்த மாரி எனக்கான ரிசல்ட்டும் சரி, எனக்கான அப்ரிசியேஷனும் சரி, எல்லாமே அதிகமா தான் இருந்தது. அதிகமா தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் ஆஃப்டர் மேரேஜ்ன்னு வரும்போது, ஒரு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் மண்டையில தூக்கி வைக்கிற மாரி இருக்கு. இப்ப இருக்க ரீசென்ட் டைம்ஸ்ல நான் பார்க்கறது வந்து, அ மேரேஜ் நெறைய பேர் ரொம்ப ஒரு ஈஸியா எடுத்துக்கிறாங்களோ! அப்டிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேரேஜ்ங்கிறது வந்து நீங்க வந்து ஃபினான்ஷியலாவும், பிசிக்கலா மட்டும் ரெடி ஆகுறது கிடையாது. நீங்க மென்டலா நெறைய ப்ரிப்பேர் ஆகணும். என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க வீட்ல இருக்கிறீங்கன்னு வரும்போது, யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க உங்களையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் உங்களோட வொர்க்கையும் பார்க்கணும். ஸோ நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நீங்க எக்ஸெல் பண்ணணும். ஒரு ஆளு ஒரு நேரத்துல ஒரு ஒரு வொர்க்ல வந்து எக்ஸெல் பண்ண முடியும். ஆனா அதே ஆளு ஒரே டைம்ல 3 டிஃபரண்டான ஏரியால அவங்களோட வந்து வொர்க்க வந்து அவங்க எக்ஸெல் பண்ணணும். ஸோ இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். இதுல வந்து ஒரு வொர்க் லைஃப் பேலன்ஸ் எந்த அளவுக்கு மிஸ் ஆகுது? எப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஃபுல்லாவே வந்து ஒரு பொண்ணு தலையில விழுது? நான் பொண்ணுக்கு மட்டும் பேசல. இப்போ பையன் சைடுல எடுத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் எல்லாமே ஒரு பையன் மண்டையில தான் போய் விழும். எல்லா ஃபினான்ஸுமே அவங்க தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே டேக் கேர் பண்றாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு பிரஷரா தான் இருக்கும். நம்ம வந்து இல்லன்னு சொல்லவே முடியாது. இது எந்த அளவுக்கு பிரஷரா இருக்கோ, சேம் வே அதுவும் ஒரு பிரஷரா தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லா ஃபினான்ஸையும் இந்த மந்த்ல வந்து இந்த இந்த சேலரி வாங்கியிருக்கோம். ஸோ இது ரெண்ட் பே பண்ணணும், ஈபி பில் பே பண்ணணும், கிராசரி வாங்கணும், வீட்டுக்கு குடுக்கணும், திருப்பி வாங்குன இஎம்ஐ கட்டணும். அது இதுன்னு வந்து ஒரு பெரிய ஒரு மேக்ஸே மண்டையில ஓடிட்டு இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப சொச்சமான ஒரு அமௌண்ட் தான் உங்க கையில வந்து மீறும். இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரெயின் ஆகும். ஒரு ஒரு மென்டலும் மெ மென் மென்டல் மென்டல் ஸ்டேட்லயும் ரொம்ப ட்ரெயின் ஆகும். பிசிக்கல் ஸ்டேட்டும் ரொம்ப ட்ரெயின் ஆகும். இட் இஸ் வெரி, வெரி, வெரி டேஞ்சரஸ். இது எங்க இம்பாக்ட் ஆகும்னா, இந்த ஓவர் த பீரியட் ட்ரெயின் ஆயிட்டே போறது வந்து ஒரு கட்டத்துல ஒரு எரிச்சலா வெளிப்பட ஆரம்பிச்சுரும். நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா என்னைக்காச்சும்? நம்ம ஏன் வந்து காரணமே இல்லாம நம்ம வந்து சில சமயம் ரொம்ப எரிஞ்சு, எரிஞ்சு விழுறோம்ன்னு சொல்லிட்டு. அத நம்ம டீப் டவுன் நெறைய திங்க் பண்ணி பார்த்தா ஆ ஆமா. நான் நெறைய வாட்டி இது ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்மந்தமே இல்லாம டக்குன்னு ஏதோ ஒண்ணு சம்மந்தமே இருக்காது. எக்ஸாக்ட்லி யூ ம். காட் த பாயிண்ட் இட்டாச்சி. சம்மந்தமே இருக்காது. ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஏன் இன்னைக்கு துணி காய போடல? அவ்வளோதான் இருக்கும் விஷயமே. சாதாரண ஒரு விஷயம். மிஷின்ல இருக்க துணிய எடுத்து காய போடலே. இல்லப்பா மறந்துட்டேன். வேல இருந்துச்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா அந்த நேரத்துல
ஒருத்தவங்களோட மைண்ட்ல எவ்ளோ விஷயம் போகும் தெரியுமா? அப்போ நான் சொன்ன மாரி ஒரு ஆள் வந்து ஒரு நேரத்துல 3 டிஃபரண்டான இடத்துல வந்து எக்ஸெல் பண்ணணும். அது வந்து வொர்க்லயும் வந்து நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது எந்த இடத்துலயும் போயிட்டு. இல்ல எனக்கு வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு ஓட முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வொர்க் பண்றோம் இந்த சென்ஸ் வந்து ஃபினான்ஷியலா ஒரு நீட் இருக்குது. ஃபினான்ஷியல் நீட் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கும் அவங்களோட வொர்க் பண்றதுக்கான காரணங்கள் மாறுபடலாம். சில பேர் வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா ஃபீல் பண்ணணும் வொர்க் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து வொர்க் ரொம்ப பேஷனேட்டா இருக்கும். அவங்க வொர்க் பண்றாங்க. ம். ஆனா ஒரு 80% பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் நீட் இருக்கும். அத வந்து அவங்க அந்த தேவைய வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணணும்னு தான் அவங்க வந்து வொர்க் போறதே. அப்ப அந்த அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்து வொர்க்ல வந்து கரெக்ட்டா இருக்கணும். மேபி நம்ம தப்பா இருக்கிறோம், தப்பா பண்றோம், இல்ல வொர்க் பண்ணல, மிஸ் ஆகுது அப்டின்னா, அது அவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் அதிகமாகும். வொர்க் லைஃப்ல. ஆனா, அதே ஒரு பெர்சன் தான் வீட்லயும். வீட்ல இருக்க இந்த வேலையும் பார்க்கணும். இதே தான் அது ரொட்டீன் மாரி போயிட்டே இருக்கும். காலைல எந்திரிச்சோமா, இத பண்ணோமா, அத பண்ணோமா, அத பண்ணோமா, அப்டியே ஒரு ஒரு இதுவே இல்லாம பிசிக்கலா ட்ரெயின் ஆகுதோ இல்லையோ, எக்ஸாஸ்ட் ஆகுதோ இல்லையோ, மென்டலா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகும் ஒரு கட்டத்துல வந்து. அந்த ஸ்டேட் நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு நம்ம நெறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொல்ற மாரி டச் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம ரொம்ப கத்துவோம் நம்ம. ரொம்ப எரிச்சல் அடைவோம் நம்ம. ஆனா, அது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது அந்த நேரத்துக்கு வந்து எரிச்சலா இருக்காது. பல நாட்களா, பல ரொம்ப நாளா ரொம்ப 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 நெறைய திங்கிங் வந்து உங்க மைண்ட்ல போட்டு, போட்டு, போட்டு அது சப்ரஸ் ஆகி, என்னைக்கா ஒரு நாள் பெருசா வெடிக்கும் அது. அதுதான் அங்க அந்த எரிச்சல் அடையறதுக்கும், கத்துறதுக்கான காரணமே அதுதான். இத நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்றது? இத நம்ம எப்படி கொண்டு போறது? அது ஒரு பெரிய டிபேட்டாவே போகும். பட் 2வது என்னன்னா, இப்ப நீங்க ஆஃபீஸ்ல இருக்கிறதுக்கும், வீட்ல இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்ப ஆஃபீஸா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த என்வைரன்மென்ட் வந்து உங்களுக்கு செட்டான என்வைரன்மென்ட். ரொம்ப நாள் நீங்க வேலை பார்த்து பழகி போன எக்ஸாக்ட் என்வைரன்மென்ட். இப்ப நீங்க வீட்டுக்குன்னு வரும்போது, வீட்ல இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன இது நடந்தாலுமே அது பிரேக் அவுட் ஆயிரும். நம்ம என்னமே பண்ண முடியாது. யாஹ் அக்செப்டபிள். மெயினா உங்களுக்கு ஆஃபீஸ் போய் வொர்க் பண்றதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. உங்க வொர்க் ஷிஃப்ட் வந்து 9 டூ 6 10 டூ 2 இல்ல 2 டூ 10ன்னா, அது நீ மணிக்கு மேல நம்ம அங்க இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. குளோஸ் பண்ணிட்டு ம். வந்துரலாம். மேபி ஒரு 1 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நீங்க ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரேக் தேவைப்படுது. நீங்க போயிட்டு ஒரு ஒரு வெண்டிங் மெஷின் நீங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ணா காஃபியோ, டீயோ விழ போய் நீங்க குடிக்க போறீங்க. சிம்பிள் ஆஸ் தட். வெரி, வெரி சிம்பிள். உங்களுக்கு ரொம்ப ஃபக்ட் அப்பா இருக்கா? உங்க கொலீக்ஸ் இருப்பாங்க. நம்ம அவங்க கூட பேசலாம், ஷேர் பண்ணலாம். எந்திச்சு வெளிய போய் வரலாம். ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கலாம். நீங்க வீட்ல இருந்து வொர்க் பண்றப்ப, அதே உங்களுக்கு கடுப்பா இருக்கா? டென்ஷனா இருக்கா? ஒரு காஃபியோ, டீயோ குடிக்கணும் போல இருக்குன்னா, நீங்க தான் போய் போடணும். உங்களுக்கு ம். உங்களுக்கு கடுப்பா இருக்குதுன்னா, உங்களுக்கு தலை வலிக்குதுன்னா, உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட் வேணும்னா, நீங்க தான் போய் காஃபியோ, டீயோ போடணும். அத போட்டு வர கேப்க்குள்ள ஒரு கால் வந்துரும். அந்த கால்ல உட்கார்ந்தீங்கன்னா, அகைன் அந்த காஃபியோ, டீயோ மறந்தே போயிடும் உங்களுக்கு. அது அது போட்டதுக்கான பர்ப்பஸே இருக்கவே இருக்காது. நம்ம வந்து பக்கத்துல ஒரு ஒரு பெர்சன் டூ பெர்சன் பார்க்குறோம்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம வாய திறந்து பேசலாம். எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஃபோன் காலோ, ஒரு வாய்ஸ் காலோ குடுக்காத ஒரு ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் வந்து, நம்ம பெர்சன் டூ பெர்சன் மீட் பண்றப்ப மாறும். நம்ம எமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகா வெளிப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வீட்ல இருந்து வொர்க் பண்றப்ப எவ்ரிதிங் கோஸ் த்ரூ ஃபோன் வரும்போது, நீங்க இங்க சொல்றத அவங்களால எப்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும்னா, அந்த பெர்சன் உங்க கூட கனெக்டடா இருந்தா மட்டும் தான், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதர் தேன் தட் அவங்களால டெஃபினட்டா ஃபீல் பண்ண முடியாது. நீங்க என்ன நெனச்சு சொல்றீங்கங்கிறத அவங்க அத புரிஞ்சுக்க முடியாது. அதான் இப்ப ரியல் டைம்ல இருந்தோம்னா, அந்த எம்பத்தின்றது ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகும். நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். ஒரு வேவ் லென்த் கரெக்ட்டா புடிச்சிடலாம். கூட வேலை பார்க்குறவங்க. ம், ம், ம். இப்ப ரிமோட்ல வேலை பார்க்கும்போது என்ன இஷ்யூ வரும்னா, நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. பட் நம்ம நம்ம ஷேர் பண்ணிக்க நமக்கு டைம் இருக்காது. வருவாங்க, உட்காருவாங்க, லாகின் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு ஃபார் நேம் சேக்க்கு பேசுற மாரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எக்ஸாக்ட்லி. 2 பேர் இடத்துல யாரோ ஒரு இடத்துல சின்ன தப்பானாலும் அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி தேவையில்லாம ஒரு பிரச்சனைய குடுக்கும். இதால அந்த ப்ராக்ரஸே அடி வாங்கும். ம். இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம். இப்ப நம்ம வாய்ஸ் கால்ல பேசுறோம். இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. இப்ப அது வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு சொணக்கமா ஒரு விஷயம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அத வாய்ஸ்ல கேட்கிறப்ப எனக்கு வேற மாரி ஃபீல் ஆகும். ரொம்ப பெருசா நான் ஓவர் திங்க் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நம்ம நேர்ல பார்க்குறோம். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. நமக்குள்ள ஏதாச்சும் சின்னதா கருத்து வேறுபாடு வந்தா கூட, நீங்க சொல்லும்போது என் முகம் மாறுனா கூட நீங்க அத நோட் பண்ணிட்டு, சரி ஓகே இது வேண்டாம் போல இருக்கு. நம்ம இப்படி மாத்துவோம். இல்லங்க நான் அப்படி மீன் பண்ண வரல. நான் இப்படி சொல்ல வந்தேன். அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
வேறஸ் நம்ம அது ஃபோன்லயே டீல் பண்றப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்கேயும் நம்ம வந்து 0 ஆயிடுறோம். அங்கேயும் அது வந்து ஒரு தோத்து போகுது. அந்த இடம் வந்து ஒரு டிகிரேட் ஆகுது. வொர்க் ஃப்ரம் ஹோம் நெறைய பேர் சொல்றது வந்து, "உனக்கு என்னப்பா ஜாலி தான். வீட்ல இருந்து வொர்க் பண்ற. நீ நெனைக்கிறப்ப சாப்பிடலாம். நீ நெனைக்கிறப்ப டிவி பார்க்கலாம். நெனைக்கிறப்ப படுத்து தூங்கலாம்." சீரியஸ்லி? எனக்கு அதான் கேட்க தோணும். சீரியஸ்லி? நெனைக்கிறப்ப அது சாப்பிடலாமா? உங்களால அப்படிலாம் டைமுக்கு இருக்காது. சொல்லுங்க, சொல்லுங்க. சாப்பிடவே முடியாது. டைமுக்கு சாப்பிடுறத நீங்க வந்து மறந்துடணும் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தீங்கன்னா. இப்பதான் என் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஒரு ஆளுக்கு என்ன ஆயிருச்சுன்னா, நார்மலா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ்ல வேலை பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு ஃபோன் பண்ணி, "நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நடத்துங்க." இந்த மாரிலாம் டெய்லி இதே மாரி ரொம்ப இதாக ஆரம்பிச்சுருச்சு. ஆமா. அவங்களுக்கு அந்த இதே சொல்ல மாட்டாங்க. ஒரு டெட்லைனே இருக்காது. திடீர்னு வந்துட்டு நீங்க இத பண்ணி குடுங்க. சீரியஸ்லி திடீர்னு எப்படி தெரியுமா கேட்பாங்க ஹிட்டாச்சி நம்மள எப்படி எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னா, வீட்ல இருந்து வொர்க் பண்ணணும். டார்கெட் பண்ற விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸி. "ஏங்க இது என்னங்க நீங்க என்ன 8 ஹார்ஸா வொர்க் பண்ணீங்க?" "இல்ல, இல்ல. எப்படியும் நீங்க ஏதாச்சும் ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க. குக் பண்ண போறேன்னு போயிருப்பீங்க. வீட்டு வேலை ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அந்த டைம்ல அத காம்பன்சேட் பண்ணி முடிங்க." இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நம்ம வந்து நம்ம என்னதான் நம்மளோட 100% குடுக்க ட்ரை பண்ணாலுமே, அவங்க நம்மகிட்ட அவங்க எதிர்பார்க்கிற 100% குடுக்கறதுக்கு, நம்ம இங்க 120% 130% பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். வேறஸ் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க 80% பண்ணாலே போதும். ப்ளீஸ் டோன்ட் ம். மிஸ்டேக் நான் வந்து கம்பேர் பண்ணி நீங்க கம்மியா பண்றீங்கன்னு நான் சொல்ல வரல. வீட்ல இருந்து பண்ணும்போது, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட தான் அதிகமாகுது. குறைய மாட்டேங்குது. கூட ஏறுது தவிர குறையறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி தான் போகுது. இதால ஒரு கப்புலா இருக்கவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது தெரியுமா? அதிகமா. நான் ரீசென்ட் டைம்ல நான் ஃபேஸ் பண்ணது தான் நான் ஷேர் பண்றேன். ஒரு நெறையவே ஃபேஸ் பண்ற மாரி தான் வருது. நெறைய ஒரு கருத்து வேறுபாடு. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கிறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது. பேசிக்கிறதே குறைஞ்சு போகுது. 2 பேர் இருக்கிற வீட்ல, காலையில வந்து ஒருத்தவங்க ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா, சாயந்தரம் நான் உட்கார்ந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க அந்த பேச்சுவார்த்தை இல்லாம போகுது. இது ரொம்ப வந்து பெர்சனல் லைஃப்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இது நெறைய பேர் கேட்கலாம். "அப்படி உன் பெர்சனல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, நீ எதுக்கு போய் வொர்க் பண்றன்ற?" அடுத்த கேள்வி கண்டிப்பா வரும். முதற்கமா கேட்கிறவங்க இந்த கேள்வி கேட்பீங்க தான். ஆனா, அகைன் ஐ அம் டெல்லிங் யூ இல்ல இந்த கேள்விலாம் வந்துட்டு இந்த பூமர் சொசைட்டி தான் வொர்க் பண்றவங்க அ பேஷனேட்டாவும் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட திறமைய காட்டணும்னு வொர்க் பண்ணுவாங்க. நான் ரொம்ப இண்டிவிஜுவலா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வொர்க் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் நீட்காகவும் வொர்க் பண்ணுவாங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில ஒருத்தரோட சம்பாத்தியம் வச்சு ஃபேமிலி ஓட்டுறது, ஓட்ட முடியும். முடியாதுன்னு சொல்லல. ஓட்ட முடியும். பட் இட்ஸ் வெரி, வெரி, வெரி டிஃபிகல்ட். ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு சுருக்கிக்கிட்டு தான் ஓட்டுற மாரி தான் இருக்கும். இத நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையாட்டாச்சு? இத நான் அக்செப்ட் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டின்றது ஒரு பெரிய இம்பாக்ட்டா இருக்கும். இப்ப நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் அப்பா! பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு எல்லா ஆஃபீஸ்லயுமே அவங்களுக்கு தனியா ஒரு இன்டர்நெட் இருக்கும். இன்ட்ராநெட் ஆக்சுவலா அது. எஸ். ஸோ உங்க உங்க உங்களோட இதுக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு ஃபைல் ஷேரிங் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். உங்களுக்கு அந்த இதே இருக்காது. எல்லாமே சீம்லெஸ்ஸா போயிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த வேலைய முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைய பார்ப்போம். அந்த இந்த இந்த ஷிஃப்டிங்ன்றது உங்களுக்கு அவ்வளோ பெருசா தெரியாது. ஆனா வீட்ல இருந்து இது பண்ணும்போது, அதுவும் வந்துட்டு நீங்க கிராமத்து சைட்லாம் போயிட்டீங்கன்னா சுத்தம். அங்க வந்து பிஎஸ்என்எல் மட்டும் தான் இருக்கும் பிராட்பேண்ட். வேற பெரிய பிராட்பேண்ட் கம்பெனி எதுவும் இருக்காது. அதுல வேற கேபிபிஎஸ புடிச்சு இந்தா வரேன், அந்தா வரேன்னு சொல்லிட்டு அது எக் பாட்டுக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. உங்களால முடிக்கவே முடியாது. அப்புறம் என்ன சொல்லுவாய்ங்க சம்மந்தமே இல்லாம வந்துட்டு ம். பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்த. நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். இது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க டெஸ்க்டாப்லயோ, லேப்டாப்லயோ வந்து கான்ஃபிகர் பண்ணி குடுக்குறது ஒரு டைப் இருக்கு. இன்னொன்னு வந்து ரிமோட் எடுத்து வொர்க் பண்றது ஒரு டைப் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது வந்து கான்ஃபிகர் பண்ணி குடுக்குறதும் சரி, ரிமோட் எடுத்து வொர்க் பண்றதுக்கும் சரி 2மே வந்து இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, நெட்வொர்க் வந்து ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணும்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா ப்ளே பண்ணும். ஒரு கால் கனெக்ட் பண்ணும்போது தான் நெட்வொர்க் சரி பண்ணும். அப்பன்னு பார்த்து நமக்கு வந்து கால் மேல கால் ஃபோன்ல வரும். நீங்க என்ன பண்றீங்க? கால்ல இருக்கீங்க, கிளையன்ட் இருக்காங்க. டேய் நான் பேச மாட்டேனா சொல்றேன். ஏய் நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகுது. என்னடா பண்றதுன்னு இருக்கும் எனக்கு. அதுதான் கரெக்ட்டா அந்த கிளையன்ட் மீட்டிங் வரப்போ மட்டும் தான் நெட்வொர்க் சரி பண்ணும். மத்த நேரம்லாம் நீங்க சும்மா இருக்கும்போதெல்லாம் நெட் பறந்துட்டு இருக்கும். இல்ல இது ஆக்சுவலி ஏன் பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து லேப்டாப்ல கான்ஃபிகர் பண்ணி குடுக்க மாட்டாங்க. நெறைய ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா. ரிமோட் தான் குடுப்பாங்க. ரிமோட் அக்சஸ் தான் குடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து இங்கருந்து நீங்க ரிமோட் கனெக்ட் பண்ணி, நீங்க ரிமோட்ல வந்து சிஸ்டம் எடுத்து வொர்க் பண்ணணும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க டைரக்ட்டா கால் கனெக்ட் பண்றதுக்கும், நீங்க இங்கருந்து ரிமோட் கனெக்ட் பண்ணி, ரிமோட்லருந்து இன்னும் சிஸ்டம் எடுத்து, அதுல கால் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ கால் எந்த அளவுக்கு லேக் ஆகும்னு பாருங்க நீங்க. இதெல்லாம் சொன்னா வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ்ல கேட்டா, நீங்க ஆஃபீஸ் வந்து வொர்க் பண்ணுங்க அப்டின்ருவாங்க. ஆஃபீஸ் போற டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா, யார் போமாட்டாங்க. என்னல்லாம் கேட்டீங்கன்னா,
ஆஃபீஸ் வந்து வொர்க் பண்ணுங்கன்னு சொன்னா, நான் உடனே ஓடி போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு. வீட்ல இருந்து வொர்க் பண்ற ஆப்ஷனே தேவையே இல்ல. அதுவும் ஒரு மேரிட் விமன்க்குலாம் வந்து வீட்ல இருந்து வொர்க் பண்றது வந்து இட்ஸ் லைக் ட்ரிபிள் ஷிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். 24/7 ஷிஃப்ட் இருந்துட்டே தான் இருக்கும். எனி டைம் ஷிஃப்ட் இருக்கும். இத பண்ணோமா, இது மீட்டிங் போயிட்டுருக்கும். திடீர்னு ஞாபகம் வரும். ஐய்யயோ! அத மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு, அத போய் அந்த வீட்ல இருக்கிற ஒர்க்க பண்ணுவேன் நானு. வீட்ல ஒரு ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஞாபகம் வரும். உடனே லேப்டாப் ஆன் பண்ணி இந்த ஒர்க்க பண்றது. ஒரே சில சமயம் யோசிக்கிறப்ப தோணும். என்ன நம்ம வாழ்க்கை எத நோக்கி ஓடிட்டு இருக்கு? சம்மந்தம் இல்லாம லேப்டாப்பையும் ம். இல்ல இப்ப நீங்க 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 உங்க உங்க கேஸ பார்க்கும்போதே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, இப்ப ஒரு 3 வயசு குழந்தைக்குள்ள ஹேண்டில் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அது இன்னும் ரொம்ப மோசமா போயிரும். வீட்ல இருந்து வொர்க் பண்றது. சீரியஸ்லி ரொம்ப டிஃபிகல்ட். கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். என் கொலீக் ஒருத்தவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 8 மந்த் பேபி தான் இருக்கு. பட் ஷி இஸ் டூயிங் வொர்க் ஃப்ரம் ம். ஹோம். அவங்க வந்து பெண்ட் பண்ணி தான் நான் சொல்ற மாரி தான். குழந்தை தூங்குறப்ப அவங்க உட்காந்து ஒர்க் பண்றது, அந்த மாரி அவங்க நெறைய பெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க. ஆனாலுமே ம். ஆஃபீஸ்ல வர ஒரே கம்ப்ளைண்ட், "உங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, சரியில்ல. நீங்க ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றீங்க." ஆ எம்எல் 6 மாசம் குடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைய எங்க போய் குடுக்குறது? 6 மாசத்துல குழந்தைக்கு எல்லாம் புரிஞ்சிருமா என்ன அழக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு? ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஆமா. அது ஒண்ணு. 2வது இப்ப இருக்கிற கல்ச்சர்ல வந்துட்டு வீட்ல அந்த பெரியவங்கன்ற ஒரு இதே கான்செப்டே இல்லாம போயிருச்சுல்ல. அதுவும் ஒரு ட்ராபேக்கா இருக்கும். அவங்க இருந்தாங்கன்னா, அவங்களே குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதாவது நீங்க சொல்றது அ கரெக்ட் தான் ஹிட்டாச்சி. நீங்க சொல்றது வந்து வொர்க் அவுட் ஆகுற விஷயம் தான். வீட்ல ஒரு பெரியவங்க இருந்தா குழந்தைய பார்த்துக்குவாங்க. அது எல்லாமே ரைட். ஆனா, அ எப்படி சொல்றது? குழந்தைய இப்ப நான் வந்து அவங்க வரவே அந்த மாரி வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, அவங்க 2 பேரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்ல போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் வந்து, "இல்ல என்னால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியல. ஜஸ்ட் ஹேவ் அ டீ அண்ட் 2 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டு கிளம்புனா" அது அது ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு விஷயமே இல்ல. ஓகே அப்டின்ட்டு போயிடும். ஆனா சேலைக்கு இப்போ வீட்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, நம்ம அவங்களுக்காக நம்ம பண்ற மாரி தான் இருக்கும். பர்டன் வந்து அ குறையுமா, ஏறுமான்னு மேபி அந்த பெர்சன் பொறுத்து இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். வர பெர்சன பொறுத்து பர்டன் குறையறதும், ஏறுறதும் டிஃபர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆம் குழந்தைய இப்ப நம்ம வந்து அப்படி நம்ம வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னா, நம்ம பெரியவங்கள இருக்கணும்னு ஆசைப்பட்டா, நம்ம வந்து ஃப்ரம் த பிகினிங் வச்சுக்கிட்டா அது ஒரு சார்ட் ஆஃப் திங் இருக்கு. ஓகே. அது நல்லாருக்கும். நமக்கு வந்து இல்ல குழந்தை பொறந்துச்சு. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான் தேவை அப்படின்னு கொண்டு வந்தா, அது அந்த இப்ப கொண்டு வராங்கன்னா, அந்த வீட்ல இருக்க அந்த அந்த பொண்ணோட மைண்ட் செட்லயும் ஒரு மாற்றம் இருக்கும். இவங்களுக்கு என்ன எதுக்கு நம்ம இங்க கூட்டு வந்தோம்? குழந்தைய பார்த்து தான் கூட்டு வந்தோம். அப்படிங்கிற மைண்ட் வந்துரும். ஸோ அந்த மைண்ட் வரக்கூடாது. அது வந்து இ த த அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து ப்ராப்பரா கொண்டு போவாது. அகைன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர ஆரம்பிச்சுரும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னா சண்டை வேற மாரி வர ஆரம்பிச்சுரும். அப்படி வந்து உங்களுக்கு வந்து வீட்ல இருக்கிற பெரியவங்க ஹெல்ப் தேவைன்னா, நீங்க ஆரம்பத்திலேயே கூட்டு வச்சுக்கலாம். ஃப்ரம் த பிகினிங் ஒண்ணாவே இருக்கலாம் நீங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா பெரியவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலுமே, அவங்களுக்கும் ஒரு வருத்தம் வந்துரும். நம்ம தேவை இருக்கு நம்மள கூப்பிடுறாங்க. நம்ம அந்த வருத்தம் அவங்களுக்கு குடுக்கக் கூடாதுல்ல. சோ நம்ம அதையும் யோசிக்கணும். இன் சோ வந்து இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்தது கப்பிள்ஸ்குள்ள வர சண்டை. சண்டை போடாம யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சண்டை வரும், போகும். ஆனா, சண்டை போட்டுட்டு அந்த ஒரு ஆள் வந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அதோட சண்டை முடிஞ்சிரும். எப்படி வந்து வீட்ல இருந்து வெளிய போய் ஆஃபீஸோட ஸ்லிப்பர், ஆஃபீஸோட ஷூ போடுறப்போ, அந்த பிரச்சனையெல்லாம் வீட்ல விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஆஃபீஸ் போயிட்டா ஆஃபீஸோட ஒர்க் தான் ஞாபகத்துல இருக்கும். இங்க இருக்க சண்டை இதெல்லாம் வந்து மைண்ட்ல போட்டு உழப்பிக்க மாட்டாங்க. மோஸ்ட்டா ஜென்ட்ஸுக்கு நான் சொல்றேன். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், ஜென்ட்ஸோட இந்த மைண்ட் மைண்ட் செட் அண்ட் மைண்ட் பவர் வந்து டெஃபினட்டா எல்லா பொண்ணுக்கும் தேவைப்படுது. ஏன்னா லேடீஸ்ல ஒரு ஒரு 60 டூ 70% பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கர்ஸா இருப்பாங்களே. ஒரு சண்டை வந்துருச்சா, அத பத்தி அதிகமா திங்க் பண்ணுவாங்களே ஒழிய, அத அத எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு ஒர்க்க பண்ண மாட்டாங்க. சண்டை இருக்கா, அந்த சண்டை போட்டா, அந்த நெக்ஸ்ட் 2 நாள் வந்து அந்த சண்டையிலேயே ஓடிட்டு இருக்குன்னா, அது வந்து அவங்களோட ஒர்க்க ரொம்ப அதிகமா பாதிக்கும். வேறாஸ் ஒரு 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 ஆம்பளைக்கு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து இங்கேருந்து கிளம்புறேன் நான் இல்லன்னு அவங்களுக்கு அந்த மாரி ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு அது தெரியுது. இங்கேருந்து கிளம்பி போறாங்கன்னா, ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா, அவங்க இந்த 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 வீட்ல இருந்த சண்டைய தூக்கி ஓரம் வச்சுட்டு, ஆஃபீஸ்ல இருக்க வொர்க்க மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்கான ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி ஜென்ஸுக்கு இருக்கு. நான் பார்த்த வரைக்குமே. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். எப்படி அந்த மாரி ஒரு கமிட்மெண்ட்ல அந்த அளவுக்கு ஓட முடியுது அவங்களாலன்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி பிக் திங். ஆனா ஒரு பொண்ணுன்னு வந்துட்டா, ஓவர் திங்கிங் ஆரம்பிச்சிருதுன்னா அவ்வளோதான். அவளும் கேட்டா, அவ வேலையும் கெட்டுச்சு. அப்புறம் அத 2 நாள் வேலை சேர்த்து வச்சு 3 டே உட்காந்து பண்ணணும்.
இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நார்மலா சண்டையே இல்லாத மாரி பேசுறப்ப, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. "என்னடா நேத்து இந்த சண்டை போட்ட, காலைல கிளம்பி போயிட்டு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத மாரி பேசுறியே!" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிடலாம் ஹிட்டாச்சி. இல்ல இது நல்லா இருக்கு. சேர்த்துக்கலாம். இருக்கட்டும், இருக்கட்டும். பிரச்சனை இல்ல. ஸோ இப்படிதான் போகும். திரும்பி நான் ம். வந்து ஒரு பொண்ணோட சைட்ல மட்டும் சொல்ல விரும்பல. ஒரு பையனோட சைட்லயும் பல விஷயங்கள் இருக்கு. எப்படி ம். இந்த பொறுப்புகள், வீட்டு வேலை, வீட்டு பொறுப்பு, இந்த பூஜை இது எல்லாமே வந்து பொண்ணு மண்டையில விழுதோ, ஒரு பையனோட மண்டையில வந்து எல்லா ஃபினான்ஸும் விழுது. ஃபினான்ஸ் மொத்தமா அந்த பையன் தலைல தான் விழுது. ஒரு பொண்ணு வேலைக்கு போய் அவ ஏர்ன் பண்ணி பையன்ட்ட குடுத்தாலுமே, அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பையன் தான் வந்து மேனேஜ் பண்றான். இத வந்து இங்க குடுக்கணும். இது இதுல போடணும். இத சேவிங்ஸ்ல போடும் அப்படின்னு மேனேஜ் பண்ணும்போது, ஒரு மந்த்ல வந்து மேபி எக்ஸ்ட்ரா ஒரு செலவு வருதுன்னா, அந்த நேரத்துல வந்து ஒரு அந்த யோசிக்கிற ஒரு இது வரும் பாருங்களேன். இது இத இத எப்படி காம்பன்சேட் பண்றது? இத நம்ம ம். எப்படி சரிப்படுத்த முடியும்? இது எப்படி நம்ம திருப்பி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகுறதுன்றது யோசிக்கிறதுக்கு வந்து, அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும், ஒரு ஒரு வீட்ல 2 பேர் வொர்க் பண்றாங்க அப்படின்னு சிச்சுவேஷன் இருக்கும்போது, ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. ம். ரெஸ்பான்சிபிலிட்டி பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். ஓகே இது நீ பண்றியா? சரி இத நீ பண்ணு. இத நான் பண்றத டேக் கேர் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது தேவைப்படுதா நான் பண்ணிக்கலாம். சரி இன்னைக்கு முடியலையா? இன்னைக்கு சிம்பிளா முடிச்சுக்கலாம். அந்த மைண்ட் செட் தான் வரமாட்டேங்குதே. இங்க மெஜாரிட்டிக்கு அந்த மைண்ட் செட்டே வராது. மெஜாரிட்டிக்கு லக்கிலி அ எங்க வீட்ல அந்த அந்த மைண்ட் செட் இருக்குது. அதனால வந்து ம். பல இடங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா, பல இடங்கள்ல நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த மைண்ட் செட் வரவே வராது. ஒரு செய்லைக்கு ஒரு ஒரு பொண்ணு வந்து உடம்பு முடியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குறான்னா கூட, அந்த வீட்ல வர ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, "என்ன இவ்வளோ நேரம் தூக்க வேண்டி கிடக்குது? எனக்கு இந்த வொர்க் இருக்கு. நீ போய் இன்னைக்கு குக் பண்ணணும்ல, போணும்ல." அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வார்த்தையே வருது. இந்த இடத்துல அந்த பேட்ரியார்கின்றது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா நிக்கும். சீரியஸ்லி இருக்கு இட்டாச்சி. ரொம்ப அது வந்து சில இடங்கள்ல நம்மளால வந்து அத கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த பேட்ரியார்கி வந்து ரொம்ப அதிகமா தான் போகும். சேம் வே ரொம்ப சில இடங்கள்ல வந்து மிசோஜனிஸ்டிக்காவும் பேசுவாங்க. நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்ல அந்த மாரி கொலீக் வீட்லலாம் கேட்டுருக்கேன். "நான் ஏன் இந்த ஒர்க்க பண்ணணும்? இது என்ன என் வேலையா? இந்த ஒர்க்க நான் எதுக்கு பண்ணணும்? இதெல்லாம் உன் வேல. நீ போய் பண்ணு. நான் ஏன் பண்ணணும்? வெளிய போய் சம்பாரிக்கிறது, வீட்டு ஆஃபீஸ் போறது, வர்றது இது மட்டும் தான் என் வேல. அவ்வளோதான்." அப்படிங்கிற மைண்ட் செட் நெறைய பேருக்கு இருக்கு. அ இது வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, 2 பேர் வொர்க் பண்ற இடத்துல வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களோட ஷூஸ்ல வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்ல வந்து, ஐயோ! இந்த பொண்ணு வந்து வீட்ல எல்லாமே டேக் கேர் பண்ணியிருக்குது. வீட்டு வேலையும் பார்த்துக்குது, ஆஃபீஸ் வேலையும் பார்க்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து ஒரு பையனும், ஒரு பையனோட இடத்துல இருந்து நம்ம வந்து அவன போட்டு ரொம்ப நச்சு பண்ணாம, ரொம்ப வந்து எனக்கு இது வாங்கி குடு, அது வாங்கி குடு, எனக்கு இவ்ளோ செலவு குடு அப்படின்னு தொல்ல பண்ணாம, ஃபினான்ஷியல் வைஸா அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, உனக்கு தேவையானதையும் வாங்கிக்கிட்டு, அப்படி அப்படி கொண்டு போற மாரியும், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க ஷூஸ்ல இருந்து யோசிச்சு பார்த்தா, இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எதுக்கு ஒர்க் பண்றோம்? நம்ம எதுக்கு சேவ் பண்றோம்? 2 பேரும் கம்ஃபர்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க கம்ஃபர்ட்ங்கிறதே பல பேர் வந்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கம்ஃபர்ட்னா அ எப்படி சொல்றது? உங்களோட ஒர்க்க வந்து ஒருத்தவங்க ஈஸி பண்ண ஒரு ஆள் தேவைப்படுதா? வச்சுக்கோங்க. யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த வயசுல நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆனா உங்க பாடிக்கும், உங்க மைண்டுக்கும் ரெஸ்ட் தேவைப்படும். அத நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி. இப்போ இப்ப எங்களுக்கு ஏஜ்னா ஓரளவுக்கு சின்ன ஏஜ் தான். ஒரு 30க்குள்ள தான் இருக்குதுன்னா, நாங்க 2 பேருமே ஓடிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து மைண்ட் லெவல்ல டயர்ட் ஆகுது. பிசிக்கலா எனர்ஜி இருந்தாலுமே, மென்டலி ட்ரெயின் ஆகுது. ஏன்னா அந்த ஆஃபீஸ்ல இருக்க வொர்க் பிரஷர் ஆகட்டும், வொர்க் லோட் ஆகட்டும், இங்க வீட்ல இருக்கிற ஐயோ! வீட்ல இந்த வொர்க் முடிக்கல, அது முடிக்கல, இது பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, மென்டலி ட்ரெயின் ஆகுது. அப்போ இந்த பிசிக்கலா உங்களுக்கு எனர்ஜி இருந்துமே, அத உங்க யுட்டிலைஸ் பண்ண முடியாது. உங்களால எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ, யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஒருத்தவங்க ஒரு 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 ஹெல்ப்பர் வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கோங்க. அந்த இடத்துல யோசிக்காதீங்க. இவங்களுக்கு நம்ம சம்பளம் குடுத்து வைக்கணுமான்னு யோசிக்காதீங்க. அந்த ஹெல்ப்பர் வந்து உங்களோட ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ண போறாங்க. அப்போ ஒரு ஒர்க்க ஈஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மென்டலாவும் உங்களுக்கு வந்து எனர்ஜி சேவ் ஆகும். அப்ப அந்த எனர்ஜி வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து நீங்க உங்களோட பாதைய நோக்கி ஓட கரெக்ட்டா இருக்கும்ல அது. ஓட முடியும்ல அது. இது பல இடங்கள்ல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதான் இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ன்றது கொஞ்சம் அப்படியே ஒரு கொலாப்ஸ் ஆகும். இப்ப நீங்க ஃபுல் அ ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றதுக்கு குடுக்குற சேலரியும், வீட்ல இருந்து வேலை பார்க்குற சேலரியும் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கட் டவுன் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும்.
நெறைய இடத்துல. கட் டவுன் பண்றாங்க. நெறையாவே பண்றாங்க. சும்மா பண்றது கிடையாது. இப்ப எப்படின்னா 30% ஹைக் வச்சு போவாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு கம்பெனில அடுத்த கம்பெனி ஷிஃப்ட் பண்றப்ப 30% ஹைக் கேட்பாங்க. இப்பல்லாம் வந்து 12%க்கே அழறான். 12%க்கே நான் எடுக்கணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருது. எனக்கு அதெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, இப்ப போயிட்டு இருக்க விலைவாசிக்கு 12% ஹைக் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது யாராலயுமே. லிட்டரலி 12% குடுக்குறாங்கன்னா, இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்கு நீங்க பழைய கம்பெனில உட்காந்து இன்னும் கொஞ்சம் வொர்க் பண்ணீங்கன்னா, அந்த ஹைக் நீங்க அங்கேயே கூட பார்த்துரலாம். ரொம்ப காஸ்ட் கட் பண்றாங்க. பயங்கரமா காஸ்ட் கட்டிங் நடக்குது இப்போ ஆஃபீஸ்லலாம். அது என்ன ஆயிடுது, இப்போ வந்து ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க வராங்க. நெறைய கிராஜுவேட்ஸ் வராங்க. அப்ப என்ன இப்போ வந்து ஒரு சேலைக்கு ஒருத்தவங்கள வந்து ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்து இவ்ளோ சேலரி குடுத்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு 50,000 குடுத்து ஒரு ஆள வந்து ஹையர் பண்ணி அவன்கிட்ட வொர்க் வாங்குறதுக்கு 15,000 குடுத்து ஒருத்தன உட்கார வச்சுட்டு, அவனுக்கு கீழ 4 10,000 10,000 குடுத்து உட்கார வச்சு வொர்க் வாங்குறாங்க. ஆச்சு வொர்க்கு கொஞ்சம் ஈஸியா முடியுது. உங்களுக்கு வந்து கம்மி சேலரிக்கு ஆள் கிடைக்கிறாங்க. அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறதே. கம்மியான சேலரிக்கு ஆள் கிடைக்கிறானா, எடுத்துப்போம் அவ்வளோதான். அவன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்ப யாருமே கால்குலேட் பண்றதே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் லைக் 0 ஆயிட்டு தான் போகுது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வருது. ரொம்ப பெரிய இடம்னா மட்டும் தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கால்குலேட்டே பண்றாங்க. இல்லாட்டி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க பார்க்கறதே கிடையாது இப்ப. ரொம்ப அது நல்ல ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. அதான் அது ஏன் மெயினா சொன்னேன்னா, அந்த நீங்க வந்து இப்ப நார்மலா ஒரு ஒரு சேலரி வாங்கும்போது நீங்க ஒரு பட்ஜெட் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. பட் அது ம். குறையும்போது அது காம்பன்சேட் பண்றதுக்கு கூட அந்த டைம் இல்லாம அந்த ஒர்க்ல போயிட்டுருக்கும்போது, திடீர்னு என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு இந்த கடன் வாங்குறன்றது ஒரு டாபிக் உள்ள போம்போது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு. எதுக்கு நீ இதுக்கு ஆஃப் செலவு பண்ண? கோர்ஸ், ஏன் இது பண்ண? இந்த ஆஃப் ஒரு கோர்ஸ். இதுக்குள்ளேயே உள்ள இறங்குவாங்க. அத பத்தி ஆக்சுவலி கடன் வந்து ஒரு ஒரு ஜென்ஸோட லைஃப்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நான் நான் என்னோட லைஃப்ல மீட் பண்ண ஜென்ஸ் எல்லாரையும் வச்சு சொல்றேன். கடன் வாங்காம யாரும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல கடன் வாங்க தான் செய்வாங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா நம்ம ரீபே பண்றோமோ, அத பொறுத்து தான் நம்ம வாங்கணுமே கடன. நம்மளால அத ரீபே பண்ண முடியும் நம்ம வாங்கலாம். ரீபே பண்ண முடியாத பட்சத்துல அத வாங்குறத அந்த அந்த ஒரு விஷயம் வந்து அது நீடா, வாண்டான்னு பார்த்து நம்ம அது நீடா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு காசு சேவ் பண்ணி, இல்ல அந்த அந்த மொமெண்ட்ல அந்த ரொம்ப அவசியம் வாங்கியே ஆகணும்னு வரும்போது, அந்த மாசத்துல ஏதோ ஒரு செலவ குறுக்கிட்டு தான் வாங்க முடியும் அந்த நீட வந்து. இன்கேஸ் அது வாண்டா இருக்குன்னா, நம்ம அத கொஞ்சம் சேவ் பண்ணி, ஒரு அப்கமிங் மந்த்ஸ்ல வாங்கிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அமௌண்ட் வந்து ரீபே பண்ண முடியும்னா, ரீபே பண்ண முடியும் சென்ஸ் வந்து, உங்க சிச்சுவேஷன் அதுக்கு அலோவ் பண்ணுது. அடுத்தது செலவுலாம் இல்ல, மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்களால அமௌண்ட் ரீபே பண்ண முடியும்னா, தாராளமா கடன் வாங்கலாம். ஆனா ஒன்ஸ் அத ரீபே பண்ண முடியலன்னா, கடன் வாங்குறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் கொண்டு வரும்ல ஃபேமிலிக்குள்ள. கிரெடிட் கார்ட் எடுத்துக்கோங்களேன். கிரெடிட் கார்டு வந்து இங்க நாங்க நாங்க ஷிஃப்ட் ஆகி நாங்க இருக்க ஸ்டேட்டுக்கு வந்தப்ப, அப்ப நான் வந்து வொர்க்ல இல்ல. நான் அப்ப பிரேக்ல இருந்தேன். ஸோ இந்த வேற ஸ்டேட் வந்தப்போ வந்து இனிஷியலா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணோம். அப்ப கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றப்ப, அ அந்த மொமெண்ட்ல அந்த மந்த்துக்கு எனக்கு வந்து ஒண்ணும் பெருசா தெரியல. ஓகே நம்ம இத மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா அப்கமிங் மந்த்ஸ் அடுத்த மந்த் வரும்போது, அதுவும் இந்த 5 தேதிக்குள்ள அந்த சொலையாத அமௌண்ட் எடுத்து அங்க வைக்கிறப்போ, அடுத்த மாசம் ஃபுல்லா அடி வாங்கும். அடுத்த மாசம் ஃபுல்லாவே அடி வாங்கும். அப்ப திருப்பி நம்ம வந்து அந்த நம்ம நம்ம திருப்பி அந்த கார்ட்ல போய் விழ வேண்டியதா வருது அது. கிரெடிட் கார்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? புதைக்குழி மாரி என்ன பொறுத்தவரைக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம வெளிய வந்துரும்னு பார்ப்போம். ஆனா அப்பதான் இன்னும் கொஞ்சம் அதிகமா உள்ள விழுமே. இது எங்களுக்கு வந்து ஒரு 3 மாசம் எடுத்துச்சு ஃபுல்லாவே. அந்த கிரெடிட் கார்டு ஃபுல்லா பே பண்ணி வெளிய வந்து, இந்த கார்ட வேணான்னு சொல்லி எழுதி குடுத்து வெளிய வரதுக்கு 3 மந்த் ஆச்சு. ஆனா அந்த 3 மாசம் வெரி டிஃபிகல்ட். நெறைய விஷயங்கள் வந்து நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கட்டுமே. இத நம்ம அவசியம் செலவு பண்ணணுமா? ஒரு சேலைக்கு ஒரு ஈட்டபிள் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஈட்டபிள் வாங்கணும் கூட யோசிக்க வேண்டியதா இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த செலவு தேவையா? வெயிட் பண்ணுவோம். மந்த் எண்ட்ல பார்த்துக்கலாம். அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இந்த மாரிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான், இல்ல நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போறது இட்ஸ் இட்ஸ் வெல் அண்ட் குட். நம்ம போவோம் அப்படின்ட்டு போக ஆரம்பிச்சேன். ஆனா போனதுக்கு அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் வந்து வொர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றது வெரி, வெரி, வெரி டிஃபிகல்ட். இத நெறைய பேர் வந்து இட்ஸ் வெரி ஈஸி நீங்க ரொம்ப பெருசா பேசுறீங்க. அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அ மே அது எனக்கு தெரியல. அவங்க அத எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு. சொல்லிக் குடுத்தா நானும் கத்துக்குவேன். ஏன்னா கத்துக்கிற நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். எனக்கு தேவைப்படுது அது.
ஒரு வொர்க் லைஃப வந்து கொஞ்சம் பேலன்ஸா கொண்டு போறது வந்து 2 பேருமே ஈக்குவலா பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா, அது கொண்டு போவே முடியாது. ஒருத்தர் தலையிலேயே விழுதுன்னா, ம்ஹ்ம். நெவர் அ ஈஸி டாஸ்க் ஃபார் அ இண்டிவிஜுவல் டூ டேக் இட் அப். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த அந்த டைம்லயே வந்துட்டு இந்த சைடு இன்கம் சொல்லிட்டு நெறையா உருட்டுகள்லாம் உருட்ட ம், ஆரம்பிச்சானுங்க. ம். இந்த மாரி நீங்க வந்து இந்த மேட்ரிக்ஸ் விட்டு வெளிய போணுமா? ஓகே டெய்லி எனக்கு வந்து வெறும் நீ ஒரு 5000 குடு. உனக்கு கீழ ஒரு 5 பேர எடு. அவன்ட்ட 5000 வாங்கு. அவன் ஒரு அந்த ஒரு இது எம்எல்எம் மாரியே ஒரு ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அததான் இப்ப சொல்ல வந்தேன் நானு. ம், ம், ம். சொல்லுங்க, சொல்லுங்க. அது எம்எல்எம் மாரி தான். ஆ சைட் பிசினஸ், சைட் இன்கம் வந்து அது சைட் இன்கம் வந்து இந்த எம்எல்எம் மாரிலாம் வந்து இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இன் நெறைய அந்த மாரி இருக்கு. நான் கம்பெனிஸ்லாம் ரிவீல் பண்ண விரும்பல. நான் 2, 3 பேர் பார்த்துட்டேன். நெறைய வந்து இந்த மாரி, இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, ம். இத பண்ணுங்க, நீங்க இத ஜாயின் பண்ணுங்க. நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ஆனா அதெல்லாம் வந்து அதான் அவன் வந்து சொல்லாம சொல்றான். நீங்க எங்கேயோ போயிருவீங்கன்றத. அது எங்கன்னு நம்ம சொல்ல வேணாம். இல்ல. எனக்கே 2, 3 பேர் வந்து சொன்னாங்க தான். "நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க. நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேர பிரிச்சு குடுத்தா போதும். நீங்க வந்து ஒரு கிரேட் 1 ஆயிடுவீங்க. அப்புறம் கிரேட் 2 ஆயிடுவீங்க." அப்படி இப்படின்லாம். ஆனா என்ன சொன்னவங்க இன்னுமே கிரேட் 1ல தான் இருக்காங்க. அவங்க இன்னும் கிரேட் மாறவே இல்ல. ஏன்னா அவங்க அவங்க ஆள் புடிச்சு குடுத்தாலுமே ஒண்ணும் பிரயோஜனப்படாத ஒரு விஷயம். இட்ஸ் அ இது வந்து ஒரு ஸ்கேம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். இத பத்தி நம்ம அதிகமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது வெறும் ஒரு ஸ்கேம் தான். சைடு இன்கம் வரும்போது சொல்லுங்க, சொல்லுங்க. சைடு இன்கம் வரும்போது கொஞ்சம் கிளவரா யோசிச்சாங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ல வேணா பண்ணலாம். நான் இன்வெஸ்ட்மென்ட் சொல்றது வந்து எஸ்ஐபி இல்ல மியூச்சுவல் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்றேன். அத தாண்டி இந்த நெறைய பேர் வந்து யூடியூபர்ஸ்ல நெறைய ஆப்லாம் ப்ரமோட் பண்றாங்கல்ல. அத பத்தி நான் பேசல. அது வந்து அது எனக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்னு தெரியாது. அது ஹெல்ப் பண்ணும். யாருக்குன்னா அந்த யூடியூபர்ஸ்க்கு மட்டும் தான். ம். அதாவது வாய்க்கிலேயே சொல்லுவானுங்க. இந்த மாரி நான் எவ்வளோ பார்த்தேன், இது பண்ணேன்னுவானுங்க. ஆனா வந்துட்டு அப்படி சம்பாதிக்க நீ எதுக்கு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கணும்? அத பண்ணிட்டு நீ செட்டில் ஆயிருக்கலாமே. அத ப்ரமோட் பண்றவங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுமே தவிர, மத்தபடி அது யாருக்குமே ஹெல்ப் பண்ணாது. ஆ இப்போ இதுக்கு முன்னாடி சைடு இன்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டியூஷன் நடத்துவாங்க. ஏன்னா நான் நடத்தியிருக்கேன் அந்த மாரி. ம். ஏரியால பசங்கள்லாம் கூட்டு வச்சு நடத்துறது. ஸோ அது ஒரு சைடு இன்கமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து டியூஷனுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல்ல டீச்சருக்கே வேல்யூ கிடையாது. மிஸ் அடிச்சாலே மிஸ் அவங்க வீட்ல போயிட்டு மிஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அழுது புலம்புற பசங்க இருக்க சிச்சுவேஷன்ல வந்து டியூஷன்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். இல்ல, இல்ல. டியூஷன் இப்ப முன்னோட ரொம்ப பெருகிருச்சு. அப்படியா? ஏன்னா இது இந்த ஆமாமா. நீட்டு அந்த மாரி சொல்றீங்களா? அந்த மாரியும் சொல்றேன். அதே மாரி இந்த ஒரு ஒரு 8த்துக்குள்ள இருப்பாங்க இல்லையா? ஆமா. ஆ. ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு பேரன்ட்டோட கைடன்ஸோட படிக்கிற அந்த மாரி ஸ்டேஜ் இருப்பாங்கல்ல. ஒரு 8த் வரைக்கும் தான் அந்த லெவல்ல ஆமா. இருப்பாங்க. 9த், 10த்ல போம்போது அவனே படிக்க ஆரம்பிச்சுருவான். அந்த ஆ. 8த்துக்குள்ள வந்து இருந்து அந்த அந்த வீட்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த ஒரு பிரைம் டைம் சொல்லலாம். அந்த 6-8, 6-9 அந்த டைம்ல கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்துரணும். அந்த 3 மணி நேரம் நிம்மதியா இருக்கணும். அதுக்காண்டியே நெறைய பேர் டியூஷன் சேர்க்குறாங்க. ஏன்னா அப்பதான் வீட்ல நாடகம் பார்க்க முடியும். அ அந்த மாரி தான் அதிகமாரி இப்ப இந்த வாட்டி ரொம்ப அதிகமாயிருச்சு அந்த சிஸ்டம்ன்றது. இப்ப எங்க தெருவுலயே வந்துட்டு 4 பேர் 4 பேர் டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா 4மே கூட்டம் நிறைஞ்சு வழியுது. பரவாயில்லையே! நாங்க எங்க எங்க ஸ்ட்ரீட்ல நாங்க எடுத்தப்ப நாங்க தான் ஒரே எடுக்கிற ஆளு. ஸோ எங்ககிட்ட வந்துச்சு பசங்க. நாங்க குவிட் பண்ணி ஒரு 7 டூ 8 இயர்ஸ் கிட்ட இருக்கும். 8 வருஷம் ஆயிடுச்சு நாங்க டியூஷன குவிட் பண்ணிட்டு. அதனால எனக்கு இப்ப டியூஷன் பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ சைட் இன்கம்னா அதுதான் எனக்கு தெரியும். இத தாண்டி வந்து சைட் இன்கம்னு எனக்கு இப்போ தெரியல. இப்போ மேபி இப்போ மாடர்ன் டைம்ல வந்து இன்கம்னு வருதுன்னா, அந்த YouTube தான் நெறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. எல்லாருமே ஒரு ஒரு விளாக் ஒண்ணு ஆரம்பிச்சுடுறது. அதுலயும் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா, அவன் வந்து ஒண்ணு ஏதாவது ஒரு ப்ரோகிராம் லாங்குவேஜ் ஒண்ணு படிச்சிருப்பான். அத வச்சுக்கிட்டு, நீங்க தெரியுமா? இது ஆல்ரெடி இருந்ததில்ல. இருந்துகிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான். நீங்க வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு நெறைய ஒரு கம்பெனிஸ் உருவாக ஆரம்பிச்சுருச்சு. ஸ்டார்ட் அப்பா ஆ. இருந்தாலும் பரவால்ல. பட் அத தாண்டி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப மணி மோட்டிவா போயிர்றாங்க. அவங்க சொல்லிக் குடுக்கிறத தாண்டி, மணி தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டியா இப்ப நான் சிம்பிளாவே இல்ல. இப்ப நான் வந்துட்டு இப்ப நீங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கணும். நீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க Courseraவோ, Udemy கூட வேணாம். நீங்க Coursera எடுத்தா கூட பெரிய, பெரிய கம்பெனியோட டை அப் வச்சிருக்காங்க. அங்க போய் நீங்க ஒரு கோர்ஸ் பண்றதுக்கும், இவங்கள்ட்ட வந்து காசும் கூட, அதுக்கான வேல்யூயும் இருக்க மாட்டேங்குது இவங்கள்ட்ட. ம், 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 ம். இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் என்னன்னா, இது இந்த மாரி ரெக்கார்ட் பண்ணி,
யூடிமிய பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவல் நெறைய பேர் வருவாங்க. பட் நீங்க கரெக்ட்டான இன்ஸ்ட்ரக்டர பிடிக்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா, அப்பலாம் வந்து ஆள் கம்மியா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இப்போ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம அதுல சூஸ் பண்ணோம். இப்பதான் தெருவுக்கு 4 மொளைக்குதே! தெருவுக்கு 4 மொளைக்குது. அதுல ப்ரமோஷன் வேற இன்ஸ்டால ப்ரமோஷனு, இதுல Facebookல ப்ரமோஷன் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரமோஷன் வரும்போது, இதுல நெறைய பித்தலாட்டங்கள் இருக்கு ஹிட்டாச்சி. இதுல எப்படி சொல்றது? ஒரு நீங்க வந்து வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணணுமா? உங்களுக்கு வந்து ஒரு நாள்ல 5,000 சம்பாரிக்கலாமா? ஒரு நாள்ல வந்து ரூ. 2,000 சம்பாரிக்கலாம். ஒரு நாள்ல ரூ. 5,000 சம்பாரிக்கலாம். நீங்க இல்ல நீங்க கம்மியா சொல்றீங்க கம்மியா சொல்றீங்க. ஒரு நாளைக்கு ஆமா 60,000 70,000 சம்பாதிக்கலாம் தெரியுமா? அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஆஃபர்லாம் எனக்கு வரல எனக்கு. அது வர்றது, இந்த மாரி இந்த ஜாபுக்கு வரதும் சரி, இத தாண்டி ம். சில பேர்லாம் வந்து பண்ற அட்டகாசம் இருக்கே இன்ஸ்டால, அப்பா தாங்க முடியலப்பா. இந்த மாம் இன்ஃப்ளூயன்சர்ங்கிறது, அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது, அ ஆன்லைன் கோச் ஃபார் வெயிட் லாஸ், டயட் கோச்சிங்ங்கிறது. அதாவது இத்தன வருஷமா டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்டு பண்றத வந்துட்டு கேட்டுட்டு ஒரு அம்மா வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு, அதுல கோர்ஸ் போட்டு, அதுல லாங்குவேஜ் பிரிஃபரன்ஸ் எல்லாம் குடுத்து நடத்திட்டு இருக்காங்களே, அவங்கள பத்தி தானே பேசுறீங்க? அ அவங்கள பத்தி மட்டும் இல்ல, அவங்கள போல பல பேர் இருக்காங்க இன்ஸ்டால. அதோட இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து என்னோட என்னோட கவனத்த ரொம்ப ஈர்த்தது வந்து ஒரு விஷயம் தான். அ என்ன திடீர்னு வந்து மேக்கப்க்கு வந்து அவ்ளோ ஒரு ஒரு என்ன சொல்றது? என்ன சொல்லுவாங்க அது பேரு? ஒரு ஹைப்ன்னு தெரியல எனக்கு. ரீசென்ட் டைம்ல நான் பார்க்குற சில மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஃபாலோவர்ஸ்லாம் வந்து வொர்ஷிப் பண்றாங்க. ஐயோ! நீங்களா? ஐயோ! நான் உங்கள பார்த்துட்டேன். நீங்க என் கனவுல வந்தீங்க. எனக்கு வாட்? உங்களுக்கு கனவுலாம் வருதா? எனக்கு கனவுல ரொம்ப ரேரா வருது. உங்களுக்கு கனவு வருது. அந்த கனவுல உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற வராங்களா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருக்கு. ரொம்ப ஒரு என்னமோ அந்த 8,000, 10,000, 30,000 கட்டி 1,00,000 கட்டி அந்த கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணி, என்ன நீங்க பண்ண போறீங்கன்னு தெரியல. மேக்கப்ங்கிறது என்னது? நீங்க அது தெருக்கு தெரு இப்ப டூஸ் டூஸ்ன்ற தெருக்கு 4, 5 வந்துருச்சு. அது வந்து இந்த பியூட்டி பார்லர்ன்றது 7, 8 வந்துருச்சு. அத விட இது கூட. சீரியஸ்லி ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுல வேற அவங்க வந்து போயிட்டு அந்த அவங்க ஃபாலோவர்ஸ் ஸ்டார்ட் பண்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்ட போய் அங்க போய் இனாகரேட் பண்றது, அதுக்கு ஒரு அட்டகாசம் பண்றது, கால்ல விழுறது, எனக்கு ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அதோட இன்னொரு கொடும இந்த சாரி ப்ளீ பீட்டிங் சொல்லி ஒண்ணு நடத்துறாங்க பாருங்களேன். என்னது? சாரி ப்ளீ பீட்டிங் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு சாரிய வந்து முன்னாடியே வந்து ப்ளீட் பண்ணி, ஒரு பாக்ஸ்ல வச்சு எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றது அப்படின்ட்டு. எ எனக்கு என்னன்னா, எதுக்கு நீங்க சாரி இவ்ளோ ப்ளீட் வைக்கிறீங்க? வாட் இஸ் த பர்ப்பஸ்? ஏன் இம்பர்ஃபெக்ட்டா இருங்களேன். அதுவே ஒரு அழகு தானே. எல்லாத்துலயும் அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருந்துற முடியுமா ஒரு மனுஷனால? லைஃபே வந்து எல்லாருமே ஒரே மாரி கிடையாது. எவ்ரிஒன் இஸ் ஹேவிங் தேர் ஓன் பிரெஃபரன்ஸ். ஒருத்தரும் வந்து ஒரு 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 ஐடென்டிட்டில இருக்கிறாங்க. அது நீங்க அது அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா கிறிஸ்டல் கிளியரா இவ்ளோ ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். ஆ டாப் ஃப்ளீட் வந்து 12 வைக்கிறது, ஃப்ரண்ட் ஃப்ளீட் வந்து 27 வைக்கிறது. எனக்கு சிரிப்பு தான் வருது. இவ்ளோ ஃப்ளீட் வச்சு நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? செல்ஃப் கேர்ங்கிறது வேற. நீங்க பண்றது எப்படி இருக்குதுன்னா, ஆ செல்ஃப் போஸ்டிங் மாரி இருக்கு. நான் இங்க இவ்ளோ கட்டி காசு கட்டி படிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற மாரி இருக்கு. ஜஸ்ட் திங்க் அது உங்களோட ஹார்ட் ஏர்ன்ட் மனி. அந்த காசு வந்து நீங்க ஏர்ன் பண்றீங்களோ, இல்ல உங்க உங்க பேரன்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்களோ, உங்க ஸ்பௌஸ் ஏர்ன் பண்றாங்களோ, அது அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க அந்த ஒரு உழைப்ப போட்டு கொண்டு வந்திருக்க ஒரு அமௌண்ட்ட வந்து, நீங்க ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கு போய் நீங்க இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கத்துக்கிறீங்களே, அது நீங்க திருப்பியும் நீங்க வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நீங்க ஆரம்பிச்சு, நீங்க அத திருப்பி அங்க போட்ட அமௌண்ட் நீங்க எப்ப எடுப்பீங்க? மோரோவர் மேக்கப்ங்கிறது என்னது? ஐயோ! இவங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. இட்டாச்சி இவங்க நெறைய வந்து அதான் அதான் என்னன்னா, இவங்க ஒரு இடத்துல கத்துக்குவாங்க. ஓகேவா? கத்துக்கிட்டு ஒரு 4 பேர் சொல்லிக் குடுக்குறது. அந்த 4 பேருக்கு வந்துட்டு இவங்க மெயின் மென்டரா உட்காந்துக்கிட்டு, அந்த 4 பேர இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ட்டு. அதாவது இவன் கெட்டது ஆ பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் 4 பேர் கெட வைக்கிறேன். 4 பேரும் கெடுக்குறது. இதுல மேக்கப்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒண்ணு நீ ஆல்ரெடி அழகா தான் இருக்க. உன்ன நீ இன்னும் கொஞ்சம் அவன் அழக நீ மேம்படுத்தி காட்டப் போற. அவ்வளோதான். அத தாண்டி வந்து நீ வந்து இப்போ உனக்கு டபுள் சின் இருக்குன்னா, அது அது வந்து உனக்கு ஏஜ் ஆகுதுன்னா வரதான் செய்யும். உன் கண்ணு கீழ வந்து கருவளையம் இருக்குன்னா, ஆமா நீ வொர்க் பண்ற, எக்ஸ்டெண்ட் பண்ற, உனக்கு டயர்டா இருக்கும், உடம்புக்கு ரெஸ்ட் தேவ. அப்ப அது வரதான் செய்யும். உன் கண்ணுல சுருக்கம் விழுதுன்னா, உனக்கு 30 வயசு ஆச்சுன்னா வரதான் செய்யும். இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். அத தாண்டி வந்து அவங்க வந்து அத மறைக்கிறதுக்கு என்ன? அது பண்றது என்ன? இப்ப வேற நவராத்திரி ஆரம்பிக்க போதா, இதோட இந்த அட்டகாசம் தாங்காது.
தினம் ஒரு அம்மன் வேஷம் போட்டுட்டு ஒரு அட்டகாசம் பண்ணுவாங்க, அந்த மேக்கப் பண்றவங்கலாம். அதுவும் அதுவும் நீங்க இருக்கிற ஊர்ல சொல்ல வேணாம். யார் இருக்காங்கன்னு தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். எதுவும் நான் சொல்ல விரும்பல. யாரையும் அ எதுவும் சொல்றதுக்கு இல்லட்டாச்சு. ரொம்ப வந்து அட்டகாசம் பண்றதுன்னா, ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி எனக்கு வந்து நான் ஏர்ன் பண்ண இல்ல, இல்ல. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா வந்து அந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த பீப்பிள் வந்து ரொம்ப ஒரு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏதோ ஒரு கில்ட் ட்ரிப் மாரி கொண்டு வந்துடுறது. எப்படின்னா, இன்ஸ்டால வந்துட்டு இந்த ஸ்டோரி போடுறது. நாங்க வந்து இந்த இத உடைச்சுட்டு வந்துட்டு நாங்க எப்படி இந்த டூர் போயிட்டு இருக்கோங்க. நாங்க இந்த ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாரி அந்த ஏரியாக்கு போனோம், அந்த ஏரியா போனோம். YouTubeல பார்த்தீங்கன்னா, இந்த குக்கிங் சேனல் ஆ, பண்றது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ரொம்ப என்ன ப்ரமோட் பண்றாங்கன்னா, நீங்க கிராமத்துக்கு வாங்க. கிராமத்துக்கு வந்து நீங்க அங்க வந்து நீங்க சமைச்சு நீங்க நிம்மதியா வாழலாம். எதுக்கு அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு என்னமோ வந்துட்டு ஆம் சிட்டி லைஃப்ன்றது ஏதோ ஒரு தீண்டத்தகாத மாரியும், கிராமத்து லைஃப் தான் ஒரு நல்லா இருக்கிற மாரி காமிக்கிறீங்க. முதல்ல அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பா இருக்குது. இப்ப சிட்டில அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அந்த இடத்துல உழைக்க தான் வந்திருக்கான். அங்க போய் எவனும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாது உழைக்க போற இடத்துல. கிராமன்றது சொந்த ஊரு. எண்ட் சொல்லுங்க. ஆஃப் த டே வந்து இக்கரைக்கு அக்கரை பச்சை அவ்வளோதான். கிராமத்துல ஐ மீன் கிராமத்துல இல்ல, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சிட்டிக்கு வந்து இங்க இருக்கணும். இந்த கல்ச்சர்ல பிராக்டிஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஆசை இருக்கும். இங்க இருக்கவங்களுக்கு திருப்பி அங்க போய் பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். இது இவ்வளவுதானே ஒழிய, இதுல வந்து அத தாண்டி வந்து நம்ம அது அவங்க ப்ரமோட் பண்ற விதம் இருக்கு பாருங்களேன். சில பேர் வந்து ரொம்ப அதான். இதுதான் பெஸ்ட். இல்ல நான் சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு சொல்றேனே. இப்ப வந்து YouTubeல வந்து நீங்க ஒரு பெரிய குக்கிங் சேனல பார்த்திருப்பீங்க. அதான் இப்ப ஃபர்ஸ்ட்டு நெனைக்கிறேன். யாரு யாரு? அந்த சேனல்ல யூஸ் பண்ற அந்த வில்லேஜ் குக்கிங் சேனலா சம்திங் ஏதோ சேனல். பேர் ஆ, மறந்துட்டேன். ஆ, 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 இந்த ஆ. இவங்க இந்த படத்துல, இந்த விக்ரம் படத்துல வந்திருப்பாங்க தெரியுமா? ஆ, ஆ. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஆ அதுதானே அதேதான், அதேதான். சொல்றீங்க? இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். அவன் வந்து ஒரு ஹை ப்ரொஃபஷனல் கேமரா ஒண்ணு வச்சிருக்கான். அதுவே பல லட்சம் போகும். அது ஆ, பத்தாதுன்னு ஆ, ஆ. அவன் பண்ற எடிட்டிங் சாஃப்ட்வேர் அது வச்சிருக்கிற மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவைங்க அவ்வளோ ஹைடெக்கா வச்சுட்டு கிராமத்தால வீடியோ போட்டுட்டு என்ன பண்ணிடுறானுங்க, சிட்டில இருக்கிறவங்களுக்கு என்னன்னா கிராமத்து எப்படி இருக்குன்னு ஒரு பொய்யா ஒரு கட்டமைக்கிறாங்க. அவன் இருக்கிற ஏரியா ம், வந்து ம், கிட்டத்தட்ட ம். ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியா மாரி கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ, அதனால அவைங்களுக்கு வந்து ம்ஹ்ம். அந்த தண்ணி பிரச்சனை இருக்காது. இப்ப நீ இப்ப சிட்டிலயே வந்து தண்ணி இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கிராமம்னா சுத்தம். ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயம்ன்றது அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளான பிசினஸும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த கிராமத்துல வந்து இருக்கலாம், நல்லபடியா வாழலாம். எதுக்கு சிட்டில வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க? கிராமத்துக்கு வாங்க, கிராமத்த வாங்கன்றான். கிராமத்துக்கு அந்த மாரி வந்தாங்கன்னா எவ்வளோ இஷ்யூ வரும். இப்ப 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 எங்க ஊர எடுத்துக்கலாமே. இப்ப ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஆலமரம் மட்டும் தான் செழிப்பா இருக்கும். எந்த ஊர்ல பார்த்தாலும் சரி. எங்க ஊர்ல இந்த ஆமா, ஆலமரமே பட்டு ஆமா. போயிருச்சு. அப்ப எங்க ஊர் நிலைமைய யோசிச்சு ஐய்யய்யோ! பாருங்க. தண்ணியே இல்ல. அப்படி ஒரு குக்கிராமமா இருக்க இடத்துல போய் நான் போய் என்ன பண்ண முடியும்? கிராமத்தான எந்த கிராமத்துக்கு போறது? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காங்க இல்லையா? அந்த அந்த இடத்துல என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஒரு பிரஷர் ஒண்ணு கிரியேட் ஆகும். என்னடா சும்மா உட்காந்துட்டே இருக்கோம். அவங்க வீட்ட தாண்டி வேற எங்கேயும் போறது இல்லைல்ல. இவங்க ஒரு ஒரு ஃபேண்டசிஸ் மாரி பண்றாங்க. அந்த ஃபேண்டசிஸ் ஆகும்போது தான் நீங்க ஒரு சொல்றது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் இப்போ. நீங்க சொன்னீங்கல்ல, வீட்லயே இருந்துட்டு இருக்கோம்ன்னு சொல்லிட்டு, ஹானஸ்ட்லி இந்த ஒரு ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறப்போ, அவங்க அதிகபட்சம் பார்க்குறது அந்த லேப்டாப், அதோட ஸ்க்ரீனு, அத தாண்டுச்சுன்னா டிவி, அத தாண்டுச்சுன்னா அந்த ஹாலோ, இல்ல ரூமோ அவங்க இருக்க சரௌண்டிங் தான். இதுவே வந்து ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப டம்ப் பண்ற மாரி ஆகும். ரொம்பவே டம்ப் பண்ற மாரி ஆகும். இது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப கிராமத்துல இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து அத வந்து ஃபேண்டசைஸ் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் கிடையாது. பல பேரு பல பேரு பல விஷயங்கள்ல வந்து ஒரு சாதாரண விஷயத்த பெருசாவே பேசுறாங்க. இப்ப எல்லாருமே கையில ஒரு மொபைல் வச்சுட்டு, இல்ல கேமரா வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, அட்டகாசமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அது பார்த்தா ஒரு சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்கும். ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா அத ரொம்ப பெருசு பண்ணி பேசுறாங்க. அது அது ஜஸ்ட் ஒரு பீப்பிள அட்ராக்ட் பண்றதுக்காக பண்றாங்களான்னு தெரியல. பட் கம்மிங் பேக் டூ த பாயிண்ட் இப்ப வீட்ல இருந்து வொர்க் பண்றப்போ வந்து வீட்லயே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரஷர் பில்டப் ஆகுறப்போ, கொஞ்சம் வெளிய போயிட்டு வரலாம். ஏன் அந்த மாரி ஒரு ஃபீல் வருதுன்னா, நீங்க இப்ப 2 பேர் இருக்கிற வீட்ல காலைல இருந்து நீங்க வந்து ஒருத்தர பார்க்க மாட்டீங்க. அவங்க ஆஃபீஸ்ல இருப்பாங்க. நீங்க வந்து காலையில இருந்து நீங்க பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்போட ஸ்க்ரீனு, அப்புறம் உங்க உங்க மொபைலு, டைம் கிடைச்சா டிவி. இதுதான் நீங்க மாத்தி மாத்தி பார்க்குறீங்க. அத தாண்டி இந்த இந்த வீட்ட மட்டும் தான் பார்க்குறீங்க. ஸோ, ஒரு கட்டத்தில வந்து ஒரு மாரி அந்த வொர்க் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு ஒரு மாரி இருக்கும். மைண்ட் வந்து அ டயர்ட் ஆயிடும். ஒரு மாரி "ஐயோ! முடியலடா போதும்" அப்படின்ற மாரி இருக்கும். நீங்க அந்த நேரத்துல கொஞ்சம் உங்களோட ஒர்க்க நீங்க மூடி வச்சுட்டு, நீங்க கொஞ்சம் வெளிய போறீங்கன்னா, நீங்க வெளிய போய் நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. 4 பேர பார்த்தாலே போதும். ஒரு ஒரு சந்தைக்கு போனாலே போதும். ஒரு சந்தைக்கு போறோம். இப்ப நாங்க இருக்கிற எங்க ஸ்டேட்ல நாங்க ரொம்ப அந்த மாரி ஃபெட் அப் ஆகுது. எனக்கு அப்படி இருக்குன்னா,
நான் வந்து பக்கத்துல இருக்க மார்க்கெட் போவேன். காய்கறி மார்க்கெட் போவேன். அங்க போனா அங்க 4, 5 பேர் டிஃபரெண்டான பெர்சன் பார்ப்பேன். அதுல ரேண்டமா ஒருத்தவங்க பார்த்து நம்மள பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. நம்ம தான் மைண்ட் செட்ல இருப்போம். எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாம நான் முழிச்சுட்டு இருக்கப்ப, அவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க. இப்படி கேளுன்னு சொல்றதாகட்டும், ஜஸ்ட் ரேண்டமா நம்ம பார்க்கறதாகட்டும், இது எப்படி குக் பண்றதுன்னு தெரியாதப்ப அவங்க அவங்க ஐடியா குடுப்பாங்க. இது இப்படி செய், அப்படி பண்ணுன்னுவாங்க. அது மாரி நம்ம ரேண்டமா ஒரு 2, 3 பேர பார்க்குறப்போ, நமக்கு ஒரு மாரி மைண்ட் ஒரு மாரி ஃப்ரெஷ் அப் ஆகும். அந்த க்ளவுடியா இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கரையிற மாரி இருக்கும். இப்படி எனக்கு இந்த மாரி இருக்கும். எனக்கு எனக்கு ஒரு டைம் இந்த மாரி இருக்கும். ஒரு டைம் எனக்கு வந்து புக் படிக்க பிடிக்கும். புக்ஸ் நான் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா எனக்கு இப்ப ரீசென்ட் டைம்ல நான் ஸ்க்ரீன் டைம் எடுத்துக்கிறேன். ஆஃபீஸ் ஒர்க்ல அதிகமா நான் லேப்டாப் பார்க்கறதால, எனக்கு இப்ப திருப்பி எனக்கு வந்து படிக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து முடியல. எனக்கு திருப்பி வந்து புக்க தெறந்து, புக்க படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல படிக்கிறதுக்கு ஆஹ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் அப்படியே இப்ப ரொம்ப ஃபெட் அப் ஆகுறேன்னா, அப்படியே மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எந்திரிச்சு வெளிய போயிறது. ஒரு வாக் மாரி போறது. யாரையாச்சும் எதிர்ல பார்த்தா, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு வர்றது. கொஞ்சம் ஓரளவுக்கு மைண்ட் கொஞ்சம் காம் ஆகுது. ஏன்னா வீட்ல இருந்து வொர்க் பண்றவங்க ஒருத்தரே தான் இப்ப தனியா இருந்து வொர்க் பண்ணும்போது, நீங்க பார்க்குற விஷயம் உங்களுக்கு வந்து உங்க வீடு தான் நீங்க பார்ப்பீங்க. அதிகமா உங்க வீட்ட மட்டும் தான் பார்ப்பீங்க. ஸோ, இப்ப நீங்க வீட்ல வந்து நீங்க நீங்க பார்க்குற ஒரு விஷயம் வந்து உங்கள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட மைண்ட வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது பல பேருக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு விஷயமா? இட்ஸ் ஓகே. இப்படி இருந்தா என்ன பரவால்ல அப்படின்னு நெனைக்கிறாங்க நெறைய பேர் வந்து. இட் இஸ் நெவர் ஓகே. இட்ஸ் நாட் அட் ஆல் ஓகே. ஏன்னா நீங்க தொடர்ந்து வீட்ல நீங்க பார்க்குற விஷயம், இப்போ நான் ஃபாலோ பண்ற விஷயம் நான் சொல்றேன். நான் எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் கர்டைன் மாத்திருவேன். ஜஸ்ட் ஒரு கர்டைன் தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். கர்டைன் மாத்துறதுல என்ன பெருசா இருக்குன்னு கேட்கலாம். கர்டைன் மாத்துறதுமே ஒரு இதுதான். நீங்க நீங்க இருக்கிற இடத்த நீங்க கொஞ்சம் அழகா வச்சுக்கிறதோ, இல்ல சுத்தமா வச்சுக்கிறதோ, உங்களோட மைண்ட்ல ஒரு இம்பாக்ட் குடுக்கும். நீங்க நீங்க உங்க வொர்க் லைஃப்ல நீங்க டயர்டா இருக்கிறீங்கன்னா கூட, நீங்க அத பார்க்கிறப்ப, உங்களுக்கு ஒரு மாரி ரிலாக்ஸ்ட் ஆகும். ஆனா இந்த வொர்க் நான் எப்ப தெரியுமா பண்ணுவேன்? சண்டேஸ்ல பண்ணுவேன். சண்டேஸும் எனக்கு வொர்க் இருக்கும். என்னோட நிலைமையே அதுதான். சண்டே மட்டும் தான் வந்து இப்ப என் ஹஸ்பண்ட்லாம் சண்டே ஆச்சுன்னா, "அப்பா சண்டே நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு" சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அன்னைக்கும் ரெஸ்ட் கிடையாது. அகைன் அன்னைக்கும் நான் குக் பண்ணணும், வெசல் வாஷ் பண்ணணும். இன்கேஸ் துணி இருந்தா துணிய துவைச்சு போடணும். மிஷின் தான் துவைக்குது. பட் ஸ்டில் அத எடுத்து போடணும், எடுத்து காய வைக்கணும். ஹேப்பன்ஸ் அங்க ரொட்டேஷன்ல நடக்கும். அந்த டைம்ல எனக்கு அந்த டயர்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து அடுத்து வர அப்கமிங் வீக்ஸ் எனக்கு கொஞ்சம் நார்மலா போகணும். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா போகணும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னால முடியாட்டியுமே கொஞ்சம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி நான் போய் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சில சமயம் மறந்துருவேன். சில சமயம் மிஸ் ஆயிடும். அப்போ மைண்ட்ல வந்து ரொம்ப வந்து இம்பாக்ட் குடுக்கும். நம்ம வந்து மிஷின்ல துணிய போடல, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு வரும்போது, அது ஒரு மாரி அ வீட்ல இருந்து வொர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு கில்ட்டி வந்துரும். வீட்ல இருந்து வொர்க் பண்ற எல்லாருக்குமே ஒரு கில்ட் இருக்கும். நம்ம வொர்க் அதிகமா பண்றோம். வீட்ட கவனிக்க மாட்றோமோ! அப்படி ஒரு கில்ட் இருக்கும். இத நம்ம வந்து ஒண்ணுத்துக்கு நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து இன்னும் நம்ம சரியா பண்ணலையோ! அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து அ எல்லாருக்குமே இருக்கும். வீட்ல இருந்து வொர்க் பண்ற எல்லாருக்குமே இருக்கும். ஆ இத வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்கிற எல்லா ஃபீமேலுக்கும் நான் சொல்றேன். அவங்க வந்து வொர்க் பண்றாங்களோ, வொர்க் பண்ணலையோ, இட்ஸ் அப் டூ தேர் சாய்ஸ். யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். யாரா இருந்தாலுமே சரி, இத லிசன் பண்ற எல்லாருக்குமே சரி. அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போய் வொர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வீட்ல இருந்து வொர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நான் வொர்க்கே பண்ணல. நான் வீட்ல தான் இருக்கேன். நான் வந்து மத்த எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிறவங்க சரி. நீங்க எல்லாருமே வந்து தி பெஸ்ட் தான் பண்றீங்க. நீங்க வந்து எதுவுமே யாருமே வந்து கம்மியாவே பண்ணல. ஆனா இந்த ஒரு கில்ட்ட வந்து இந்த சொசைட்டி வந்து நம்ம மைண்ட திணிக்குது. அது எப்படி இந்த கேள்வி வருதுன்னா, "உனக்கு இந்த வீட்ட பாத்துக்கிறத விட உனக்கு அப்படி என்ன பெரிய வேலை உனக்கு? இத தாண்டி உனக்கு என்ன பெரிய வேலை இருக்கு?" இந்த கேள்வி நீங்க கண்டிப்பா நீங்க கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. இத நான் சொல்றேன்னா, மேபி இது வொர்க் பண்ற எல்லாருமே எவ்ரி எவ்ரி விமன் இன் தியர் லைஃப் இந்த ஒரு இத வந்து டெஃபினட்டா இந்த ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. இத தாண்டி வீட்ட பாத்துக்க தாண்டி உனக்கு என்ன பெரிய வேல? குழந்தைய பாத்துக்க தாண்டி உனக்கு என்ன பெரிய வேல? இந்த கேள்வி வந்து வாங்காத ஒரு பொண்ணு இருக்கவே இருக்காது உலகத்துல. எல்லாருமே இந்த அசால்ட்டா இந்த கேள்வி கேட்டுருவாங்க. ஆனா அந்த கேள்விக்கான பதில் இருக்கு பாருங்களேன். அந்த கேள்வி வந்து ஒருத்தவங்க மனச எந்த அளவுக்கு தைக்குங்கிறதும் சரி, அந்த கேள்விக்கு திருப்பி அவங்க ஒரு ஒரு ரிப்ளை குடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? "என்ன கேட்கிறியே! உனக்கு என்ன வேல? நான் மட்டுமா இந்த வீட்ல இருக்கேன். நீ தான் இந்த வீட்ல இருக்கிற. வீட்டு வேலை நான் மட்டுமா பண்ணணும்? நீயும் தான் ஷேர் பண்ணி பண்ணணும். 2 பேர் இருக்கிற இடத்துல, நான் பண்ற வொர்க்க நான் மிஸ் பண்ண இது இந்த வொர்க்க நான் பண்ணணும், நீ பண்ணணும் கிடையாது. 2 பேருமே ஒரு வீட்ல ஸ்டே பண்றோம் அப்படின்னு வரும்போது, அந்த அது 2 பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நான் பண்ணலனா நீ பண்ணு. ஏன் நீ என்ன பண்ற? அத தாண்டி உனக்கு என்ன வொர்க்? அப்படிங்கிற ஒரு கேள்விய ஒரு பொண்ணு கேட்டான்னா, இது ரொம்ப ஓவரா பேசுற.
இதுக்கு தான் படிச்ச பொண்ண கட்டிக்கக்கூடாது. உன்னலாம் வேலைக்கு போ விட்டதே ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு சிரிப்பு தான் வரும் இதெல்லாம் லிசன் பண்ணும்போது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். வேலைக்கு போக அவங்க விட்டாங்களா? அவங்க யாரு உன்ன வேலைக்கு போக விடுறதுக்கு? ஆமா. இது பெரும்பாலான இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்ல இது 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 நெறைய படிச்சு நடக்குது இட்டாச்சி இது. படிச்சு 2 பேருமே வொர்க் பண்ற இடத்துல, நல்லா ஏர்ன் பண்ற இடத்துல, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கிற இடத்துல நடக்கிற விஷயம் இது. உனக்கு நான் வேலைய போட்டா நீ இவ்ளோ பேச்சு பேசுவியா நீ? அப்படின்னு கேட்கிறதாகட்டும், நீ எனக்கு கீழன்னு சொல்றதாகட்டும், இதெல்லாம் உன் வேலை. இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? அப்படின்னு ஆகட்டும். இதெல்லாம் வந்து நெறைய நடக்குது. இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் வந்து இந்த கொஞ்சம் இந்த கிராமப்புறத்துலலாம் வந்து 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள செஞ்சுருவாங்க வீட்ல. ஹஸ்பண்ட் அண்ட் 2 பேரும் சேர்ந்தே பல விஷயங்கள கலந்து கட்டி பண்ணுவாங்க. ஆனா இங்க சிட்டி லைஃப்ல வரும்போது, இது ஒரு ஒன் ஆஃப் த டிராபேக் இது. ஏய் எ அ அந்த பையனுக்கே பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருந்தா கூட, வெளிய அவங்க அவங்க பார்க்குற பெர்சன்ஸோ, இல்ல அவங்க கூட கூட சேர்ந்து இருக்கிறவங்களோ வந்து, "என்னடா நீ இதெல்லாம் நீ பண்ற? இதெல்லாம் உன் ஒய்ஃப் பண்ண வேண்டிய வேலை. நீ ஏன் பண்ற?" அப்படின்னு சீருடை பண்றது. ஒரு வேலை வந்து பையன் பார்க்குற வேலை, பொண்ணு பார்க்குற வேலைன்னு சொல்லி பிரிக்கிறது. இதெல்லாம் வந்து நெறைய இருக்கு எதாச்சும் சொல்லணும்னா. என் கூட ஒர்க் பண்றவங்கலாம் புலம்புறதெல்லாம் சில சமயம் கேட்கிறப்ப எனக்கு அதிர்ச்சியா இருக்கும். சீரியஸாவா இந்த மாரி நம்ம இப்பயுமா கேட்கறாங்கன்னு இருக்கும் எனக்கு. இப்பயும் தாங்க கேட்கறாங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? அப்டின்னுவாங்க. எதுவும் சொல்ற மாரி இருக்காது. இருங்க. இந்த பாயிண்ட்ட நான் மிஸ் பண்ணிட்டேன். மெயினா வந்து குழந்தை பொறந்துச்சுன்னா, குழந்தைய பாத்துக்கிறத தாண்டி உனக்கு என்ன அப்படி பெருசா வேல? அப்படின்னு ஆஃபீஸ்ல வெட்டி முறிக்கிற வேல. உன்னோட நான் பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன். நானே டைமுக்கு வீட்டுக்கு வரேன். உனக்கு என்ன பெரிய கழட்டுற வேல? உன்னோட அதிகமா ஏர்ன் பண்றேன். நானே பண்ணல. நீ சம்பாதிக்கிற இந்த அமௌண்ட்டுக்கு நீ இவ்ளோ இவ்ளோ சீன் போடுறியா? அப்படின்லாம் பேச்சு வரும். வந்திருக்கு. பல பேர் என்ட்ட புலம்பி நான் கேட்டுருக்கேன். குழந்தைங்கிறது வந்து 2 பேரோட பொறுப்பு. ஒருத்தர் மட்டும் தனியா பெத்துக்க முடியாது. இந்த குழந்தைங்கிறது 2 பேரோட பொறுப்பு. மியூச்சுவலா எடுத்துக்குவாங்க பொறுப்பு எல்லாமே. ஒருத்தர் மட்டும் திணிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் மாரி கூட இருக்கட்டுமே. இது 2 பேருமே ஷேர் பண்ணிக்கோங்களேன். ஒரு குழந்தை நைட்ல அழுதா, ஏன் அப்பா எந்திச்சு பாத்துக்கணும் என்ன தப்பு இருக்கு? ஏன் அம்மா தான் எந்திச்சு பாத்துக்கணுமா என்ன? அம்மா தான் வந்து துணி மாத்தணுமா என்ன? ஏன் அப்பா மாத்துனா மாத்திக்காத குழந்தை? ஏதோ ஒண்ணு இருக்கு. குழந்தைய தாண்டி உனக்கு என்ன பெருசா வெட்டி முறிக்கிற வேலைன்னு வரும்போது, ஏங்க அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குதுங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அவங்களும் ஒரு மனுஷி தான். அவங்களும் ஒரு ஹியூமன் தான். அவங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து ஆசை இருக்க செய்யும். அத அவங்கள பண்ண விடுங்க. குழந்தை பொறந்துச்சா நீ வீட்ல குழந்தைய பார்த்துட்டு வீட்லயே இரு. ஏன்? எதுக்கு? குழந்தை பொறந்துட்டா இப்ப நீங்க ஆஃபீஸ் போகாம வீட்ல இருக்கிறீங்களா? கிடையாதுல்ல. நீங்க போறீங்கல்ல. நீங்க ஏர்ன் பண்றீங்கல்ல. சேம் டே அவளுக்கும் ஏர்ன் பண்ணணுங்கிற ஆசை இருக்கலாம்ல. ஏன் அவள ஸ்டாப் பண்றீங்க? இதெல்லாம் எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது இட்டாச்சி? இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ற இடமே நம்ம வீடு தான். நம்மளோட அம்மாக்கள் தான் நான் சொல்வேனே. இதெல்லாம் அவங்கலாம் கேள்வி கேட்காம, அவங்க இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, வாய மூடிக்கிட்டு இருந்ததுனால, வர வினைகள் இதெல்லாமே. இப்ப நம்ம கேள்வி கேட்டா, "நீ என்ன இதெல்லாம் கேள்வி கேட்கிற? எங்க வீட்லலாம் யாரும் கேள்வி கேட்டது இல்லையே!" அப்படி ஒரு பதில் வருது. எங்க அம்மாலாம் உன்னோட எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் புலம்புந்தே எல்லாம் கொறப்பட்டது கிடையாது. நீ தான் பெருசா பேசுற. எக்ஸ்கியூஸ் மீ உங்க அம்மா ஒண்ணும் கிடையாது. அதான் அந்த ஜெனரேஷன்றப்ப அவங்க வீட்டு வேலைய பார்த்துட்டு மதியானம் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. இல்லன்னா ஊர் கதை பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஊர் கதை பேச உலக விஷயம் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு நேரம் கிடையாது. எந்திரிச்சு உட்கார்ந்தா அவங்களுக்கு அவ்வளோதான். ஒரு நாள் பொழுது எப்படி போகுதுன்னே தெரியாது. எப்படி இது கம்பேர் பண்றாங்க? தெரியாது. ஏன்னா ஒரு நாள் அப்படியே ஜஸ்ட் ஒரு ஸ்னாப்ல போகுது ஒரு நாள் வந்து. சொடுக்க போற நேரத்துல ஒரு நாள் முடியுது. எப்படி முடியுது? உங்களோட உங்களோட ஒரு நாளோட ஒரு 70 டூ 80% டைம் வந்து உங்களோட ஒர்க்கே உறிஞ்சிருது. ஒரு 24 ஹார்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். நீங்க காலையில எழுந்திருப்பீங்க. ஒரு உங்க வொர்க் ஒரு 9 டூ 6 ஜாப் வச்சுக்கோங்களேன். 9 டூ 6 ஒரு 8 ஹார்ஸ் வொர்க் அதிலயே போயிடுது. 7 1/2 டூ 8 ஹார்ஸ் வொர்க் அதிலயே போயிடுது. நீங்க வீட்டுக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் நைட்டு சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது. திருப்பி அடுத்த நாள் காலையில எந்திச்சு அந்த டைம் தான். நீங்க தூங்குறதுக்கு ஒரு 8 ஹார்ஸ் போயிடுது. அதுல திருப்பி ஒரு 16 ஹார்ஸ் போயிடுது. மீதி இருக்க அந்த 8 மணி நேரத்துல நீங்க என்ன அந்த அந்த 8 ஹார்ஸ்ல நீங்க என்ன உங்களுக்கு குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிராவல் பண்ணி போய் வர்றது. அதுவே உங்களுக்கு டயர்ட் ஆயிடும். டயர்ட் ஆகும் 1, 2 அதுவே டைம் கன்சூமிங்கா இருக்கும் உங்களுக்கு. எங்கேயுமே இப்ப வந்து டக்குனு போய் வர முடியாதுல்ல. ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா, அந்த ஆஃபீஸ்க்கு இங்கருந்து இங்க டிராவல் பண்ணி போய் வரதுக்கு அதுக்கு ஒரு சேலைக்கு ஒரு 2 டூ 3 ஹார்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்க 5 ஹார்ஸ உங்களால நீங்க குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? பண்ண முடியல. எந்திச்சிக்கிறோம், கிளம்புறோம், ஆஃபீஸ் கிளம்புறோம். வீட்டுக்கு வந்து திருப்பி வீட்டுக்கு அந்த வீட்ல இருக்க அந்த ரிலாக்ஸ் ஆகுறது, திருப்பி வீட்ல இந்த மேல் வேலை பண்றது, சின்ன சின்ன ஒர்க் பண்றது, கடைக்கு போறது, காய்கறி வாங்குறது, அப்படியே ஓடிடுது. ஒரு ஒரு 24 ஹார்ஸ்ல ஒரு குவாலிட்டியா ஒரு கப்பிள் வந்து 2 பேர் வொர்க் பண்ற வீட்ல சொல்றேன். 2 பேர் வொர்க் பண்ற வீட்ல ஒரு கப்பிள் வந்து குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லி 3 டூ 4 ஹார்ஸ் தான் இருக்கே. இத நெறைய பேர் சொல்லலாம். நீங்க சேர்ந்து பல ஜாப் பண்ணலாமே! நீங்க சேர்ந்து கடைக்கு போலாம்.
சேர்ந்து காய்கறி வாங்கலாம். இது எல்லார் வீட்லயும் சாத்தியமாகுற விஷயம் கிடையாது. இல்ல 2 பேருக்கும் ஒர்க் சைக்கிள் டிஃபரெண்ட்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ம். இது ஒரு பாயிண்ட். ஒர்க் சைக்கிள்ன்றது கம்ப்ளீட் டிஃபரெண்ட்டா இருந்தா என்ன பண்றது? ஒரு சிலர் காலைல போயிட்டு சாயங்காலம் வருவாங்க. இன்னொரு சாயங்காலத்து நைட் வேலையா இருக்கும். இந்த அந்த அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் அப்ப நீங்க பிரிக்க நினைச்சீங்கன்னா சண்டை தான் வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ இந்த குவாலிட்டி ஆஃப் டைம்ங்கிறதே கம்மியாயிடுது. அப்ப அந்த சண்டே மட்டும் தான் டைம் இருக்கு. அந்த சண்டேவும் நம்ம என்ன பண்றோம்? எங்கேயாச்சும் வெளிய போலாம், வரலாம். ஓகே ஃபைன். ஒரு நாள் ஒரு வாரம் ஃபுல்லா வொர்க் பண்றவங்களுக்கு சண்டே வெளிய போய் வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் தான். ஆனா சண்டே வெளிய போய் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த நாள் ஓடும்போது, வீட்ல இருக்க நம்ம வந்து பிளான் பண்ண வொர்க் போலன்னா, அதுவும் ஒரு எஃபெக்ட்டா தான் இருக்கும் மைண்ட்ல. அதுவும் ஒரு மாரி இத பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு மாரி தான் இருக்கும். குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து நான் வந்து உட்காந்துட்டு நான் டிவி பார்க்குறேன். சண்டேல நீ எல்லாமே செஞ்சு குடு. அப்படிங்கிறது மட்டும் குவாலிட்டி டைம் கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கறது வந்து குவாலிட்டி டைம் கிடையாது. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் சரி ஓகே. இன்னைக்கு நான் வீட்ட பெருக்குறேன். நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடு. ஓகே ஃபைன். இன்னைக்கு நான் மிஷின்ல துணிய போட்டேன். நீ இத முடிச்சுட்டு இத நான் பண்றேன். நான் அத முடிச்சுட்டு போய் கிளீன் பண்ணி வச்சுடுறேன். ஓகே. அப்படின்னு சொல்லி உங்க உங்க பார்ட்னரோட வொர்க்க கொஞ்சம் ஈஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லைஃப் வந்து நீங்க இன்னுமே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க ஒருத்தவங்க மட்டுமே குக் பண்ணிட்டு, வொர்க் பண்ணிட்டு இருக்கிறது, இவங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறது. ம். நோ. ம். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இதுக்கெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து ரெடி ஆகி இருக்க மாட்டாங்க. மேரேஜ் லைஃப்ன்னு வரும்போது. மேரேஜ் லைஃப் தனியா இருக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட்ல ஒரு மாரி ஒரு ஹேப்பியா வந்திருப்பாங்க. நம்ம கல்யாணம் ஆக போகுது, நம்ம தனியா இருக்க போறோம் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க. ஆனா, இப்ப நான் சொல்றேன்ல, இந்த ஒரு டயரிங்கா இருக்கும். ஒரு வொர்க்ல வந்து எல்லா எல்லா வீட்லயும் வந்து எல்லா பார்ட்னரும் வந்து புரிஞ்சுகிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ திருப்பி சண்டேஸும் நீங்க தான் பண்ற மாரி இருக்கும். அகெயின் உங்க மைண்ட்ல உங்களுக்கு வந்து பிரஷர் பில்டப் ஆகும். நம்ம வந்து வீட்ட சரியா பார்த்துக்கலையோ, நம்ம வீட்ட கவனிச்சா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் சரியா பண்ணலையோ, அப்படின்னு அன்வான்டடா கில்ட்டி வரும். இத நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணா, "நீ மட்டுமா ஒர்க் பண்ற? நீ மட்டும் ஒர்க் பண்ற மாரி உனக்கு மட்டும் தான் இருக்க மாரிலாம் பேசாத." அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து இதோட பெரிய விஷயம் வந்து வாய திறந்து ஒரு ஹெல்ப் கேட்டுருவாங்க. "எனக்கு இந்த ஹெல்ப் வேணும். நீ செய்யின்னு" சொன்னா, அதுவும் அந்த ஹெல்ப்பும் டைமுக்கு கிடைக்காது. கேட்டா, "நானே இப்ப தான் வந்தேன். நானே இப்ப தான் வந்து ரெஸ்ட் எடுத்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு பொறுக்கவே பொறுக்காதா?" அப்படின்ற வார்த்தை தான் வரும். எனக்கு சிரிப்பு தான் வரும். எக்ஸ்கியூஸ் மீ நீங்க ரெஸ்ட் எடுக்குறீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்து நீங்க டைம் எடுத்து டிவியாச்சும் பார்க்குறீங்க. எனக்கு அது கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் போல தான் இருக்கும். இந்த ரெஸ்ட்னா, ஐயா இந்த ரெஸ்ட்னா என்னதுங்க ஐயான்னு கேட்கணும் போல தான் இருக்கும். ஹானஸ்ட்டா சொல்லணும்னா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு யங் கேர்ள்ஸ் வந்து கல்யாணம் ஆக போகுது. நமக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஐ மீன் நம்ம வந்து பிசிக்கலாவும், ஃபினான்ஷியலாவும் ரெடியா இருக்கோன்ற மாரி, மென்டலாவும் ரெடியா இருக்கணும். இந்த மாரி பிரஷர்ஸ்லாம் வரும். நம்ம அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், ஃபேஸ் பண்ணிக்கணும். நம்ம அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும். அது மேரேஜ்க்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசிக்கிறது நல்லது. இந்த ஒரு மேரேஜ்க்கு முன்னாடி இந்த என்கேஜ்மென்ட் மேரேஜ் ஃபேஸ்ல வந்து வெறும் வந்து இந்த ஃப்ளர்ட்டிங்ஸ் மட்டும் இல்லாம, அ ஒரு ஒரு எப்படி கொண்டு போறது? ஒரு வீட்ல 2 பேர் இருக்கிறோம்னா, 2 பேர் மட்டும் இருக்க போறோம்னா, அத எப்படி நம்ம பாசிட்டிவா கொண்டு போறது? எப்படி நம்ம வந்து வொர்க்க வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறது? நம்ம நான் உனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியும்? உனக்கு எது மாரிலாம் ஹெல்ப் பண்ணா வொர்க் கொஞ்சம் ஈஸியா முடியும்? ஸோ தட் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நம்ம ஒரு வாக் மாரி போலாம். நம்ம இருக்கிற இடத்துல. இல்ல ஒரு ஒரு சின்னதா ஒரு கேம் விளையாடலாம். சரி லைக் பேட்மிண்டன் விளையாடலாம். அப்படின்னு சேர்ந்து பண்ற அந்த குவாலிட்டி டைம் இருக்கு பாருங்க. நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயம் இதெல்லாம் இல்லவே இல்ல. உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? இத மட்டும் தான் ஏதாச்சும் வந்து ரொம்ப கிளீஷேவா பேசுவாங்கல்ல. கிரிஞ்சா, கிளீஷேவா அது மட்டும் தான் போயிட்டு இருக்கும். இத தாண்டி ரியாலிட்டிய பேசவே மாட்டாங்க. காட் சேக் யாரும் பேச மாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆக போது அவளுக்கு சொன்ன விஷயமே இதுதான். ரியாலிட்டி பேசுங்க. ரியல் லைஃப்ல நீங்க என்ன பண்ண போறீங்களோ அத மட்டும் பேசுங்க. அதாவது நீங்க பேச மறந்தத இன்னொருத்தவங்க பேச ஞாபகப்படுத்துறீங்க. டெஃபினட்டா ஆஃப் கோர்ஸ். நான் பேச மறந்ததில்ல. நானும் இதெல்லாம் பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆகுறப்ப எனக்கு வந்து 28 வயசு. ஸோ எனக்கு வந்து 28ல 27 வயசு. ஸோ எனக்கு வந்து அப்பயே ஒரு மேரேஜ் பத்தின ஒரு ஒரு பயம் வந்தது எனக்கு. மேரேஜ் பண்ண போறோமா? ஐய்யயோ! எப்படி இருக்க போது? ஒரு சின்ன ஏஜ்லயே மேரேஜ் பண்றோம்னா ஒரு எக்ஸைட்மென்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு 25க்கு மேல மேரேஜ் பண்ணும்போது நமக்கும் வந்து லைஃப் புரிய ஆரம்பிச்சுரும். இப்ப 25க்கு மேல எனக்கு மேரேஜ் ஆகுறப்ப எனக்கு வந்து எனக்கு பெர்சனல் நெறைய விஷயம் நான் பார்த்துட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்துட்டேன். ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். ஒருத்தவங்க நம்மள்ட்ட எந்த நோக்கத்துல பேசுறாங்க, நம்மள எப்படி வேலை வாங்குறாங்க நமக்கு தெரிஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது, ஒரு பார்ட்னரா வரவங்க இப்ப எனக்கு முன்னாடி ஏர்லியா மேரேஜ் ஆன என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ட்ட சொல்லும்போது, கேட்கிறப்போ, நமக்கு அந்த மேரேஜ்ல என்டர் ஆகும்போது ஒரு பயம் வருது. எப்படி இருக்குமோ? அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு நடுக்கம் வந்துரும். ஸோ அப்ப அந்த மேரேஜ் பண்றதுக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம் வந்துரும். வந்துருச்சு எனக்கு பை டிஃபால்ட்டாவே. நான்லாம் வந்து ஒரு மேரேஜ்க்கு ஒரு ஒரு 2
3 வீக்ஸ் முன்னாடி எனக்கு மேரேஜே வேணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, அரேஞ்ச் மேரேஜ் வரும்போது நமக்கு தெரியாது. யார் எப்படின்னு தெரியாது. ஒரு பயம் இருக்கும். எனக்குன்னு சில விஷயங்கள் தேவைப்படுற விஷயங்கள் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து வெளிப்படையா கேட்க முடியாது. கேட்டா எப்படி எடுத்துக்குவாங்க? தேவையில்லாம சண்டை வருமா? போகுமா? அந்த மாரி நெறைய ஒரு பயம் இருந்தது. ஸோ அப்ப வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் அப்ப நாங்க பேசுறது வந்து ஒரு வெறும் இந்த ஒரு ரொம்ப கிளிஷேவா, கிரிஞ்சியா இல்ல ரொம்ப ஃப்ளர்டேஷியஸா மட்டும் இருக்காது. அத தாண்டி வந்து ரியாலிட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க நெறையாவே. இந்த மாரி தான் என் வொர்க் சைக்கிள் இருக்கும். நான் என் வொர்க்ல எனக்கு வந்து வொர்க் பண்ண பிடிக்கும். நான் கொஞ்சம் வொர்க்கஹாலிக். நான் அப்படிதான் இருப்பேன். அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன பத்தின ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க? அசம்ப்ஷன். ஓகே இந்த பொண்ணு கொஞ்சம் வொர்க் பண்ணும் போல இருக்கு. நம்ம கொஞ்சம் அதெல்லாம் இது பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. நான் அதுக்காக தான் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆக போகுது. நான் சொல்ற விஷயம் அதுதான். நீ வந்து பிளைண்டா வந்து இத மாதிரி ரொம்ப கிளிஷேவா பேசிட்டு இருக்காத. கொஞ்சம் வந்து ரியாலிட்டி பேசு. எனக்கு எல்லாமே தெரியும். பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லாத. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன வரும்? நீ இப்பயே சொல்லி முடிச்சுரு. டிசப்பாயிண்ட் பண்ண முடியாது கல்யாணத்துக்கு அப்புறம் போயிட்டு. அப்ப போய் நம்ம சொன்னா, அது ஒரு மாரி அப்ப தெரியும்னு சொன்னா, அப்ப எல்லாம் பண்ணிப்பேன்னு சொன்ன, இப்ப தெரியலன்னு சொல்றியே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். என்னவோ சொல்லிடுங்க. நான் இப்படிதான் எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறதுல தப்பு கிடையாது. எங்க அத நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோங்கிறது தான் விஷயம். நீங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறீங்கன்னா, அத நீங்க எப்படி நீங்க அடுத்தவங்களுக்கு கன்வே பண்றீங்களோ, இட் மே இட் மேட்டர்ஸ் அவ்வளோதான். நீங்க கன்வே பண்றது ப்ராப்பரா கன்வே பண்ணீங்கன்னா, அவங்களும் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட் அண்ட் பிசிக்கலா மட்டும் ரெடி ஆகாதீங்க. மென்டலாவும் ரெடி ஆயிக்கோங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னா, அதிகப்படியான பொறுப்புகள் வரும். அந்த பொறுப்புகள் எடுத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. இதத்தான் நான் அன்னைக்கு கன்வே பண்ண வந்த விஷயம். ஸோ, நெறைய பேர பயமுறுத்தி வச்சிருக்கீங்க இப்ப நீங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் பயமுறுத்தல. ஐ அம் சாரி, சாரி, சாரி. இது நான் பயமுறுத்த சொல்லல. ஆனா இதுதான் வந்து ரியாலிட்டி. ரியாலிட்டி வந்து எனி டைம் வந்து கொஞ்சிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. 2 பேரால வந்து 2 பேர் இருக்கிற இடத்துல எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டேலாம் ஓட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ திஸ் இஸ் ரியாலிட்டி. அ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஃபினான்ஷியலாவும் இருக்கும். ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு 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 பொண்ணுக்கு ஒரு பொண்ணா ஒரு பொண்ணுக்கு நான் சொல்ற ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு பாயிண்ட் மாரி கூட வச்சுக்கலாமே. உங்க பார்ட்னர் நீங்க ஒருத்தவங்கள முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அவங்க டவுன்ல இருக்கும்போது மட்டும் விட்டுறாதீங்க என்னைக்குமே. அப்பதான் அவங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அதிகமா தேவைப்படுமே. உங்க பார்ட்னர டவுன்ல அவங்க ரொம்ப இதுல பார்ட்னரையும் தாண்டி உங்க கூட இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா, ஏன்னா இப்ப இப்ப இருக்கிற இந்த சொசைட்டி அதான் அதான் நான் சொல்லிர்றேன். இப்ப இங்க இருக்கிற சொசைட்டில பெரிய பிரச்சனை என்னன்னா, யாருக்கும் கேட்க நேரம் இல்ல. ஒருத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றத இந்த கேட்க நேரம் கிடையாது. ஸோ அது அது அத நீங்க சூப்பர் கரெக்ட்டா ஹிட்டாச்சி. புரிஞ்சு இது பண்ணாலே அம் 90% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. அமேசிங் பாயிண்ட் இது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இட்ஸ் வேலிட். வேலிட்னா வேலிட் வந்து ஒரு 100க்கு 100 குடுக்கலாம் அந்த பாயிண்ட்க்கு வந்து. இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பேருக்குமே போத் மேல் அண்ட் ஃபீமேல்க்கு வந்து பொருந்துற பாயிண்ட். உங்க பார்ட்னர் வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது, அவங்களுக்கு லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணுங்க. ஏன்னா வந்து அதுதான் தேவை. அவங்க வந்து உள்ள இருக்கிறத வெளிய கொட்டுறாங்கன்னா, அத கேளுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். நீ பெருசா பேசாத. அப்படிங்கிற ஒரு டாக்டர் மட்டும் குடுக்கவே குடுக்காதீங்க. நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற. இதெல்லாம் சாதாரண விஷயம். தட்டி விடு. அது நீங்க சொல்லுங்க. எப்பன்னா, அவங்க எல்லாத்தையும் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சமாதானம் பண்றப்ப சொல்லுங்க. லிசன் பண்ணுங்க. ஹியர் தெம் அவுட். 2வது முக்கியமான விஷயம், ஆ இது வந்து ஒரு பொண்ணுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க பார்ட்னர் ஃபினான்ஷியலா ரொம்ப லோவா இருக்கிறப்போ, அவங்கள விட்டுறாதீங்க. இட் இஸ் வேர் யூ ஷுட் பேக் தெம் அப். அங்க தான் நீங்க வந்து அவங்கள வந்து தூக்கி பிடிக்கணுமே. நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலுமே சரி, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம ஒருத்தரால இருக்க முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டெஃபினட் லைஃப்ல வரும். ஃபினான்ஷியலா ஒரு கட்டத்துல மேல இருப்போம், ஒரு கட்டத்துல கீழ இருப்போம். அது எல்லாமே நடக்கிறது எல்லார் லைஃப்லயுமே. இன் கேஸ் உங்க உங்க பார்ட்னர் வந்து ஃபினான்ஷியலா கொஞ்சம் லோவா இருக்காங்கன்னா, அவங்கள வந்து விட்றாதீங்க. அந்த நேரத்துல தான் உங்க சப்போர்ட் வந்து அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுமே. நீங்க வந்து நகையை குடுத்து, காசு குடுத்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது செகண்டரி. அது வந்து இட்ஸ் அப் டூ யூ. பட் மேக் தெம் ஃபீல், மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் தேர் ஃபார் தெம். நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு வந்து உணர்த்திட்டே இருங்க. அது போதும். அவங்க திருப்பி மேல எழுந்து வந்துருவாங்க. உங்க பங்குக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அத நீங்க பண்ணலாம். பினான்சியல் வைஸ் நீங்க ஹெல்ப் பண்ணி பண்ணலாம். தட்ஸ் அப் டூ யூ. ஆனா, அவங்க அந்த மாரி இருக்கிறப்போ மட்டும் விட்றாதீங்க எப்பவுமே. ஏன்னா நான் வந்து எனக்கு எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க அவங்க 1, 2 பேர் சொன்ன விஷயங்கள் நான் சொல்றேன்.
சில சமயங்கள்ல ரொம்ப டஃப்பான டைம்ல இருக்கும்போது, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீ என்ன காசு கட்டி படிக்க வச்ச. அப்படிங்கிற சில அன்வான்டடான லைன்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்றது இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா நீங்க பார்ட்னர் ஆயிட்டீங்க. ஒருத்தர் யூ ஆர் கோயிங் டூ பி தேர் ஃபார் ஈச் அதர் ஃபார் நீங்க இந்த லைஃப்க்கு நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா, இந்த டைம்லலாம் வந்து விட்டுறக்கூடாது ஒருத்தர வந்து. இங்க தான் நம்ம அவங்கள அதிகமா பேக்கப் பண்ணணுமே இது. இப்ப சொல்றது வந்து பசங்களுக்கான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா அப்படின்னா, அது ரொம்ப சில்லியா கூட இருக்கட்டுமே. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மொக்கையான விஷயமா இருக்கட்டுமே. அந்த பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடு. உன்ன மதிச்சு உங்ககிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, உங்க மொபைல்லயோ, உங்க லேப்டாப்லயோ நீங்க வொர்க் பண்றீங்கன்னா, இப்போ உங்க வொர்க் பண்றப்ப டிஸ்டர்ப் பண்றது தப்பு. ஐ அக்செப்ட் தட். இன்கேஸ் நீங்க ஃபோன் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க அப்படின்றப்போ, உங்க ஒய்ஃபோ, உங்க தங்கச்சியோ, உங்க குழந்தையோ உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்றாங்கன்னு வரும்போது, அந்த ஸ்க்ரீன கொஞ்சம் ஆஃப் பண்ணி கீழ வச்சுட்டு, இல்ல டிவி என்ன பாஸ் பண்ணுங்க, மியூட் பண்ணிட்டு, அவங்க முகத்த பார்த்து பேசுங்க. அக்னாலெட்ஜ் தெம். தட் இஸ் வாட் தே நீட். உங்க அம்மாவா கூட இருக்கட்டுமே, உங்க அம்மா பேசுறப்ப கேளுங்க. ஃபோன கீழ வச்சுட்டு தலையாட்டுங்க. அவங்க சொல்றத லிசன் பண்ணுங்க. இட் வில் கிவ் தெம் இம்மென்ஸ் ஹாப்பினஸ். நம்ம சொல்றத ஒருத்தங்க காது குடுத்து கேட்கறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும். அது ரொம்ப மொக்கையா கூட இருந்துட்டு போட்டுமே, "நான் எனக்கு தோசைய தீச்சுட்டேன்ப்பா." அது கூட இருக்கட்டுமே. அத கூட காதுல வாங்குங்களேன். "அப்படியா? ஏன்?" அப்படின்னு கேளுங்க. சண்ட போடாதீங்க. "அப்படியா? நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணாம பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லுங்க. போதும். ஒருத்தவங்க வந்து நீங்க ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்றத ஒருத்தவங்க கேட்பாங்களா? அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த இதுதான் உங்கட்ட கன்வே பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. காலைலருந்து உங்கள பார்க்காம உங்க வைஃப் வீட்ல இருக்காங்கன்னா, நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, அந்த நாள் நடந்தது ஃபுல்லா சொல்ல தான் நெனைப்பாங்களே! இந்த நாள்ல நீங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம், என்ன ஆச்சு? ஏ டூ இசட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா அந்த டைம்ல நீங்க ஃபோன் பார்த்துட்டோ, இல்ல டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு சொல்ல பிடிக்காது. சொல்ல தோணாது. ஏன் நான் சொல்லணும்? சொன்னா காதுலயா வாங்க போறாங்க? எப்படியும் கிடையாது. ஃபோன் தான் பார்க்க போறாங்க. டிவி தான் பார்க்க போறாங்க. எதுக்கு நான் சொல்லணும்? அப்படிங்கிற தாட் வந்துரும். உங்க ஸ்பவுஸுக்கான இடத்த குடுங்க. உங்க ஸ்க்ரீன்லாம் எங்கேயும் போயிடாது. ஸ்க்ரீனும் எங்கேயும் போகாது. ஸ்க்ரீன்ல இருக்கிற விஷயம் எங்கேயும் போகாது. அதெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். வேறஸ் உங்க லைஃபும், உங்க டைமும் போயிட்டே தான் இருக்கும். அப்போ உங்க ஸ்பவுஸுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கறத கத்துக்கோங்க. கரெக்ட் ஆயிட்டாச்சு நான் சொல்றது? இது இந்த கேள்வி என்ட்ட கேட்கக்கூடாது. கரெக்ட்டா அந்த சென்ஸ் வந்து நான் 2 பேருக்கும் ஈக்குவலா தானே பேசியிருக்கிறேன்னு சொல்றேன் நானு. அது கரெக்ட், அது கரெக்ட். பொண்ணுக்கு மட்டும் பேசிட்டு பையன நம்ம வந்து விட்டுறக்கூடாதுல்ல. ஏன்னா 2 பக்கமும் ஃபேஸ் பண்றது சொல்லி தானே ஆகணும். இந்த பக்கம் மட்டும் கிடையாதுல்ல. அந்த பக்கமும் தானே அவங்க ஃபேஸ் பண்றாங்க. சேம் வே பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்க ஸ்பவுஸ் வந்து கொஞ்சம் டயர்டா இருந்தாருன்னா விட்டுருங்க. பேசலன்னா விட்டுருங்க. போய் நச்சு பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ தட்ஸ் இட் இட்டாச்சி. 2 பேருக்கும் ஈக்குவலா பேசியிருக்கேன். ம். அத எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டோம். ம். ட்ராக்குள்ள கொஞ்சம் உள்ள வரலாம். சொல்லுங்க. இப்ப என்னன்னா, இப்போ அந்த வொர்க் வொர்க் ஃப்ரம் ஃப்ரம் ஹோம்ல ம். வந்துட்டு இன்னொரு மெயினான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி. ம். உங்களுக்கு வந்து இப்ப மண்டே, ஃப்ரைடே ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாட்டர்டே, சண்டே லீவு. ஓகேவா? நிம்மதியா என்ன நெனைக்கிறீங்கன்னா, ஃப்ரைடேயோட நம்ம முடிச்சுக்கலாம். 2 நாள் லீவுன்னு நெனைப்பீங்க. அப்பதான் வந்து ஈபி காரன் வந்து உங்க தல மேலயே கை வைப்பான். இன்னைக்கு ஃபுல் டே கரண்ட் ஆஃப். இது அப்ப நடக்கிறதோட கொடுமையான விஷயம் வந்து வொர்க் டே நடக்கிறப்ப தான் கடுப்பா இருக்கும். ஒரு வொர்க் டே நடக்கிறப்போ பவர் கட் ஒரு டே ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் பவர் கட்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் டே என்டையர்லி. உங்களால ம். லீவும் கேட்க முடியாது. எல்ஓபில போயிடும். அதான் இந்த மாரி ஒரு சில இஷ்யூ வரும். அது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பகல்ல சும்மா இருந்துட்டீங்க. நைட் வேல பாருங்கன்னு உட்கார வச்சுருவேன். வேற வழி இல்ல. உட்காந்து தான் ம். ஆகணும். அப்படி உட்காந்தா சனி, ஆமா. ஞாயிறு அப்போ வந்துட்டு உட்காந்து தான் லீவும் ஆகணும். போயிரும். ஆக்சுவலி நான்லாம் ஞாயித்துக்கிழமை லீவ் இருந்துமே நான் உட்காந்து ஒர்க் தான் பண்ணுவேன் நானு. சண்டேஸ்லாம் ரொம்ப ஒரு மாரி இருக்கு. அதிகமா பர்டன் அதிகமா இருக்குன்னு வரும்போது, என்னோட ஒர்க்க நான் கொஞ்சம் ஈஸ் பண்றதுக்காக சண்டேஸ் கூட உட்காந்து தான் நான் ஒர்க் பண்ணுவேன். சண்டேஸும் உட்காந்து லேப்டாப் தட்டிட்டு இருப்பேன் சில சமயம். இது வந்து ஒரு மாரி ஃபெட்டப்பா தான் போகும். எனக்கும் அப்படிதான் இருக்கும். என் ஸ்பவுஸ்க்கும் அப்படிதான் இருக்கும். பட் ஸ்டில் ஏன்னா எனக்கு மண்டே வந்து என்னோட ஒர்க் நான் கொஞ்சம் ஈஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, நான் சண்டே உட்காந்து பண்ணுவேன். அது எப்ப பண்ணுவேன்னா, என் ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் கிளம்பி வெளிய போறாருன்னா, வரதுக்கு ஒரு 3 ஹார்ஸ் ஆகும் அப்படின்னு வரும்போது, நான் உட்காந்து ஸ்டார்ட் பண்ருவேன் என் ஒர்க்க. ஏன்னா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த வீட்ல இருந்து ஒர்க் பண்றதால வந்து கம்பெனிஸ் நெறைய லாபம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய லாபம் அவங்களுக்கு வந்து போச்சு. சேலைக்கு அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கிடையாது. அப்புறம் இன்டர்நெட் ஆமா. சார்ஜ் கிடையாது. அதெல்லாம் எல்லாமே உங்க தலையில போட்டுருவேன். அதுக்கான எக்ஸ்ட்ரா பேயும் குடுக்க ம், மாட்டேன். எப்படி வீட்ல யூஸ் ம். பண்றீங்க. 10ஓட 11 போயிருன்னு ஒரு கதை கட்டுவானுங்க.
பயங்கரமா உங்களுக்கு வந்து அது பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. வீட்ல இருந்து வொர்க் பண்றது வந்து உங்களுக்கு வந்து அது மட்டும் கிடையாதுல்ல. சேலைக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வொர்க் பண்ணுவீங்க. நீங்க வொர்க் பண்றப்ப டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, லேப்டாப் மூடி வைப்பீங்க. அவங்க போனதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வொர்க் பண்ணுவீங்க. அந்த அந்த டேவோட டார்கெட் நம்ம முடிக்கணும்ல. அப்ப நம்ம ஓடி தானே ஆகணும் அப்ப. அப்ப அவன் பார்க்குறப்ப உனக்கு வந்து வீட்ல எம்ப்ளாயி வந்து கம்ஃபர்ட்ல இருக்கான். பிளஸ் அவன் வொர்க்கும் அதிகமா பண்றான். அப்ப ரைட் வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்து தள்ளிடலாம் அப்படின்னு நெனச்சுடுறாங்க. சீரியஸ்லி வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு 2020ல வந்து கிஃப்ட்டா இருந்துச்சோ, இப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு சாபமா இருக்குன்னு தான் சொல்லணும் நானு. ஏன்னா 3 வருஷமா வீட்ல இருந்து வொர்க் பண்றது ரொம்ப கொடுமையா இருக்கு. உங்களுக்கு அப்படி இருக்குது. அது இன்னொரு சொல்லவே ஈஸியா இருக்கும். சொல்லவே கஷ்டமா இருக்கும். அது அவங்களுடைய என்ன ஒர்க் பார்க்குறாங்கன்ற பொறுத்து மாறும். இப்ப நீங்க ஒரு நான் ஐடியா இருக்கும்போதே இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா, இப்ப ஐடில உட்கார்றவங்கலாம் கோடிங்ல போறவங்கலாம் சுத்தம் மண்ட காய்ஞ்சு இதாக வேண்டியது தான். அது எனக்கு ஐடியா இல்ல இட்டாச்சி. நான் ஐடி ஃபீல்ட்ல இல்ல. சுத்தமா அத பத்தி எனக்கு ஐடியா இல்ல. நான் ஐடின்னு வரும்போது உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? இது கண்ணுக்கு தெரியாத சில டார்கெட்ஸ் இருக்கு எங்களுக்கு வந்து. டார்கெட்ன்னு வரும்போது வந்து ஒரு நாளைக்கு இவ்ளோ முடிச்சு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. முடிக்கலனாலும் நீ என்ன ப்ரொடக்டிவிட்டி காட்டுன? அப்படின்ற ஒரு கேள்வி நெக்ஸ்ட் மண்டே மீட்டிங்ல வரும். அப்ப நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். நம்ம போய் ஆன்ஸர் பண்ற நிலைமையில நம்ம இருக்க வேணாமே! அப்படிங்கிறதுக்காகவே வந்து வொர்க் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். வொர்க்கிங் வந்து இந்த வீட்ல இருந்து வொர்க் பண்ற ஜாப் வந்து மைண்ட் லெவல்ல நெறைய ஒரு நம்மளோட மென்டல் ஹெல்த்ல வந்து பயங்கரமா ஒரு டால் எடுத்துக்குது. அதுக்கேத்த மாரி நீங்க வந்து வீட்ல இருந்து வொர்க் பண்ற ஆப்ஷன் நீங்க வந்து ஆப் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன பொறுத்தவரைக்கும். அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் ஃபார் பெட்டர். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். இன் கேஸ் இஃப் இட் சூட்ஸ் யூ வெல் அண்ட் குட். ஐ அம் சீரியஸ்லி ஹேப்பி ஃபார் யூ. அண்ட் வீட்ல இருந்து வொர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அன்வான்டடா கேள்வி கேட்காம கொஞ்சம் நல்லபடியா சப்போர்ட் பண்ணா, அவங்களும் இன்னும் கொஞ்சம் வொர்க்கையும் பார்க்க முடியும். வீட்டையும் பார்க்க முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலாவும் பீஸா இருக்கும். மென்டல் ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப போட்டு கில்ட் ஆக்கிக்காம, பிரஷர் எடுத்துக்காம கொஞ்சம் காமா போற மாரி இருக்கும். இத இந்த எபிசோடு வந்துட்டு மெயினா யாரு கேட்கணும்னா, வீட்ல கூட இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கேட்கணும். கேட்டா தான் அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன போகுதுன்றதே தெரியும். அவங்க ஒரு கற்பனை உலகுல உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி ஓட்ட முடியும்? எக்ஸாக்ட்லி. வீட்ல இருக்கவங்க அத கேட்கறது சால சிறந்தது. கொஞ்சம் நல்லாருக்கும். அவங்களும் அத கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரேண்டமா உங்க கூட வொர்க் பண்ற ஒரு ஆள் வந்து, அவங்க ஜஸ்ட் சொல்ற மாரி அப்படியே எடுத்துக்கிட்டு கேட்டா, இன்னும் கொஞ்சம் உங்களோட ம். எம்ப்ளாயி கூட நீங்க வந்து கொஞ்சம் பார்க்குற பார்வை மாறுபடலாம். அவங்க எவ்ளோ டே டு லைஃப்ல ஃபேஸ் பண்றாங்க. இவ்ளோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து வொர்க் பண்றாங்க. அப்படிங்கிறதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸா கூட இருக்கலாம் இந்த எபிசோட். இல்ல. இந்த எபிசோட் மூலியமா நான் சொன்னது வந்து யாருக்காச்சும் ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் வந்து யாரையும் குறைச்சுலாம் மதிப்பிடல. எவரிஒன் இஸ் டூயிங் தேர் பெஸ்ட். ஸோ ஒரு வீட்ல இருந்து வொர்க் பண்ற ஒரு லேடியா என்னோட ரேண்டிங் தான் நான் கொட்டுறேன். அது இன்கேஸ் தப்பா இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் திருத்திக்க பார்க்குறேன். சரி ஓகே. அந்தாந்தான்னு கொண்டாந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம்னு நெனைக்கிறேன். சரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு பேசுனதெல்லாம்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் லாஸ்ட்டா வந்து ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் பேசி. ஃபீல்ஸ் குட். இல்ல நீங்க வந்து 6 மாசம் கிட்ட ஆகப்போது. 6 மாசமா அப்ஸ்காண்ட் ஆயிட்டனா? ஐய்யய்யோ! ஆமா. கிட்டத்தட்ட கடைசியில ருத்ரனப்ப பேசினது. உங்களுக்கு பேர் வேற மாத்தியாச்சு. அதுவே நெறைய பேர் தெரியாது. சரி பரவால்ல விடுங்க, விடுங்க. ருத்ரன்ல பேசினா மொக்கையா தான் இருக்கும். அதுக்கு யாரும் கேட்க வேணாம். ஏன்னா அந்த படமே மொக்கையான படம். அப்புறம் ரீசென்ட்டா அந்த படம் பார்த்தீங்களா டச் நீங்க? நல்ல படம் பார்த்தீங்களா? இப்ப கடைசியா காஞ்சனா 2 காஞ்சனா 2ன்றேன் மேம். சாரி சந்திரமுகி 2. நான் நல்ல ஆளு படம்ன்னு கேட்டேன். கேன்சல். நல்ல இல்ல படமா? நான் நல்ல நல்ல படம்ன்னு படம். கேட்டேன். நல்ல படம்னா இப்போதைக்கு எதுவும் கிடையாதே. ஆன் தி ஸ்கேல் 10ல பார்த்தோம்னா, இது ஒரு 2ல இருக்கும். நல்ல படம்னா ஜவான் சொல்லலாம். ஒரு 5 வேணா வைக்கலாம். 10க்கு 5 குடுக்கலாம். அப்படியா? நான் இன்னும் அந்த ம். படம்லாம் பார்க்கவே இல்ல. நான் படம் பார்த்தே பல மாதங்கள் ஆகிவிட்டது. சரி ஓகே. நான் ரீசென்ட்டா ஒரு ஆ இங்கிலீஷ் படம் பார்த்தேன். சொல்லுங்க. இங்கிலீஷ் படம் கிடையாது. ஐ திங்க் ஸ்பானிஷ் படம்னு நெனைக்கிறேன். நோவேர்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். நல்லா இருந்துச்சு படம். ஒரு சர்வைவிங் த்ரில்லர் மாரி ஒரு மூவி. இட் வாஸ் குட். அந்த படம் நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு அது. அதே மாரி உங்களுக்கு பேர மாத்திட்டேன். அது நெறைய பேருக்கு இன்னும் தெரியலன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் அந்த ஐடி கேட்டு எங்க நீங்கன்னு கேட்டுட்டு பரவால்ல. இருக்கீங்க. ம், ம். உங்க பேர நீங்களே சொல்லிடுங்க. என்னையும் மதிச்சு என்ன கேட்டாங்களா? 6 மாசமா அப்ஸ்காண்ட் ஆன என்ன மதிச்சு பரவால்ல. அதான் உங்க மிக்க பேர மிக்க நீங்களே சொல்லிடுங்க. நன்றி. உங்க பேர சொல்லிடுங்க. என்னுடைய இப்ப கரண்ட் நேம் வந்து மெய் டெருமி.
ம். கரெக்ட். உசூமாக்கில இருந்து இப்ப என்னோட நேம் வந்து மெய் டெருமி ஆகியிருக்கு. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. வந்துச்சு. அப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்துச்சு. அடுத்த எபிசோட் எப்போ பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுன்னாங்க நெறைய பேரு. எது ருத்ரன்யா? ஆமா, ஆமா. ருத்ரனா? ஆமா. சத்தியமாவா? ஐய்யய்யோ! உண்மையிலே. எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்குது. இதெல்லாம் கட் பண்ருங்க நீங்க தயவு செய்து. ருத்ரன்யாலாம் அது சொன்னாங்க. நான் அத கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பெருசா போயிட்டு இருந்தது. ஐயய்யோ! நம்ம பயங்கரமா மொக்க போட்டோம் போல இருக்குது. கேட்கறவங்க யாரும் கேட்கவே மாட்டாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பரவால்ல. அதையும் நம்பி கேட்டுருக்காங்களே! ரொம்ப சந்தோஷம். ம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஓட்டி கொண்டாந்தாச்சு. எண்ட் கார்டு போட்டுறலாமா? டெஃபினட்டா. இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கும் பாயிண்ட் இல்ல, உங்கள்ட்டயும் பாயிண்ட் இல்ல. ரேண்ட் இருந்தாலும் ஒரு அளவா தான் ரேண்ட் பண்ணோம். ராண்ட் எல்லாம் ஸோ கொட்டி தீர்த்தாச்சு. இதுக்கு மேல ராண்டிங் இல்ல. ம். சரி, ஓகே. இவ்வளவு நேரம் வந்து கேட்டிருப்பீங்க. கேட்டவங்க என்ன பண்ணுங்க, ஃபீட்பேக் குடுங்க. ஃபீட்பேக் யாருமே குடுக்க மாட்றீங்க. அந்த இடம் அப்படியே காத்து வாங்கிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு எங்களோட இன்ஸ்டா ஐடில குடுத்தாலும் சரி, இல்ல டிஸ்கார்ட் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா, இன்னும் எங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆ இப்ப என்ன பிரச்சனைன்னா, எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு ஒரு ஒர்க் சைக்கிள்ன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப நானே வந்து நான் ஒருத்தன் மட்டும் தான் எல்லாரு டைமுக்கும் அவைலபிளா இருக்கிறதுனால, என்னால இழுத்து பண்ண முடியுது. நானும் அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னா சுத்தம். அடிக்கடி எபிசோடு வராது. இப்ப இவங்களே வந்து 6 மாசம் கழிச்சு வராங்கன்னா, இவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் சைக்கிள்ல கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அது போயிட்டு தான் இப்ப தான் வராங்க. அடுத்து எப்போ வருவாங்கன்னு எனக்கு என்னால உறுதியா சொல்ல முடியாது. பட் வர நேரம் கரெக்ட்டா அடுத்து பண்ணிருவோம். வந்து சீக்கிரமே வந்துடுறேன். ம். கவலைப்படாதீங்க. டிசம்பர்லயே நம்ம ஒரு எபிசோட் பண்ணலாம் திருப்பி. ஏன்னா நவம்பர் நான் திருப்பி வந்து சொந்த ஊருக்கு போறேன். போனா எனக்கு ஒரு 1 மாசம் எனக்கு ஒரு பிரேக். நான் அத முடிச்சுட்டு திருப்பி வந்து டெஃபினட்டா ஜாயின் பண்றேன். நம்ம இதே மாரி நல்ல ஒரு எபிசோட் பேசலாம். இதே மாரி ஒரு ரியல் லைஃப்ல இருக்க ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல இது கொஞ்சம் ஓரளவுக்கு கேட்கிறவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ் பேசுறதால, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு ஐ ஹோப் சோ. இந்த இதுக்கு வர ம். ஃபீட்பேக் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தரா. ஸோ மறக்காம உங்க ஃபீட்பேக் குடுங்க. அதுதான் வந்து எங்க இனிமே டெவலப் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வி வேல்யூ யுவர் ஃபீட்பேக். ஸோ டெஃபினட்டா உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. அது எதுவா இருந்தாலுமே ஓகே. வி வில் இம்ப்ரூவைஸ் ஃப்ரம் அவர் எண்ட். தட்ஸ் இட் இட்டாச்சி. ஸோ அதுதான். அதே மாரி நாங்க நெறைய பிளாட்ஃபார்ம்ல பாட்காஸ்ட் இருக்கு. எங்க வேணாலும் போய் கேளுங்க. சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் கீழ இருக்கும். எல்லாரோட மெம்பர்ஸ் இருக்கும். அங்கேயே போய் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற ஓகே, வேற அவ்வளோதான். நீங்க தான் சொல்றதுக்கா ஓகே. இவங்க லீடு குடுத்துட்டாங்க. இவங்க வரப்ப தான் பண்ண முடியும். வருவாங்க நம்பிக்கையோட உங்கள நான் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறேன். போயிட்டு வரோம். நன்றி. பை பை. டேக் கேர். முடிச்சிடலாமா? ஓகே, ஓகே இட்டாச்சி.